கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் ஆராதனையிலும் நாம் அவருடைய நாமத்தை தொடர்ந்து பாடல் மூலமாக நாம் மகிமைப்படுத்துவதன் பாடலாக உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே என்ற பாடலை நாம் பாடி இருப்பவர் பெரியவரே
பரமே எருசலேமே பரலோகம் பெற்றிருக்குது என்ற பாடலை, மிக பழமையான ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Yeah.
பரம எருசலேமாய் அந்த பரம நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் மகத்துவமாக ஹalleluya இருதயத்தை ஊற்றி கத்தரோடு பாருங்க. எனக்காக யாவற்றையும் செய்கிற ஒரு தெய்வம், என்னை கண்மணி போல என்னை வழி நடத்தி வந்த தேவன், உலகம் தரக்கூடாத மேன்மை ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தவர், என்னை விட்டு விடாதிருக்கிற அந்த நேசன் நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். இருதயத்தை ஊற்றி தேங்க்யூ ஜீசஸ். நமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம், கொடான கூடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். மகளீர பாடல்
மகள் நேரப்பான நீரே கனவு சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவேன் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவேன். என்னில் வேண்டும் ஆளுகை செய்திடுமே. மூப்பர்கள் யாவரும் பணிந்திடும் தேவனை உந்தனை உயர்த்தியே தொழுவோம். மூப்பர்கள் யாவரும் பணிந்திடும் தேவனே
உந்தனை உயர்த்தியே தொழுவோம். சிங்காசனத்தில் விற்றிருக்கிற ராஜாதி ராஜாவே, சர்வ மகிமை உள்ள ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாய் இருப்பவரே, ஹல்லேலூயா. அந்த சராசரங்களை உண்டாக்கி சிருஷ்டித்தவரை, ஆமென் ஆமென் ஆமென். கொள்கைக்குரியவரை, போற்றுதலுக்குரியவரை, புகழுக்குரியவரை, ஆமென். நேற்று மீண்டும் என்றும் மாறாதிருக்கிறது நேசர். உள்ளதின் ஆழத்திலும் உள்ளதின் ஆழத்திலும் தேவை. அவர் நம்மை காண்கிற தேவன். ஆமென். உன் நிலைகளெல்லாம் கண்டிருக்கிற ஒரு தேவன், உன் நினைவுகளை அறிந்தவர், உன் உணர்வுகளை புரிந்து கொண்டவர். இந்த காலவெளியில் நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, மறவாத நாதன் அல்லோ. விக்னேஸ்வரே, யெகோவாயிரே, என் வாழ்விலே துணையாயிரே. விக்னேஸ்வரே, யெகோவாயிரே, என் வாழ்விலே துணையாயிரே. நீயே எல்லாம் எதையொன்று செய்ய, என்னை மீட்ட எஜமானரே. இந்த கவிதை உணர்ந்தவர்களா நம்ம பாடலாமா? பக்தர் இப்படி சொல்றாங்க, நீரே நாங்கள் இதை ஒன்று செய்ய, என்னை மீட்ட எஜமானரே. இத்தனை பேர் இதை உணர்ந்து சொல்ல முடியும். அவர் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது சிஸ்டர். அவருடைய உறவு தான் நமக்கு மேலே, உறவு தான் நமக்கு மேலே. ஹல்லேலூயா. இந்த பக்தர்களெல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். Amen.
ஆடுங்க. இதுவரைக்கும் ஆண்டவரே ஒரு பக்தன் சொல்கிறார், நேமே 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 ஆண்டவரே, நான் என்னை நினைத்து பார்க்கிறேன். எனக்கு எத்தனை உறவுகள், எனக்கு உதவி செய்ய எத்தனை நபர்கள், என் வாழ்நாள் முதற்கொண்டு எனக்கு நல்ல பெற்றோரை, நண்பர்களை, ஆசிரியர்களை, இந்த உலகத்தில் எத்தனை அதிகாரிகளை எனக்கென்று என் மேல வைத்திருக்கிற அன்புக்காக நீங்க எனக்கு வைத்திருக்கிற எத்தனை எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. உலகத்தின் இயற்கைகளை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்திருக்கிறேன். என் சரீரத்தின் இயக்கத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். அவைகளெல்லாம் சீரா இயக்குவதற்கு என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்காக நீங்க செய்த தியாகம், எனக்காக நீங்க செய்த அற்புதம், என் வாழ்க்கையை ஆண்டவரே தாயின் கருணை உருவான முதற்கொண்டு எனக்கு ஆண்டவர் நீங்க செய்த எல்லா நன்மைக்கும் நான் நன்றி சொல்லலாம் என்று நினைத்தாங்க. நன்றி சொல்ல வார்த்தைகள் கூட அது உங்களுடைய தானே ஆண்டவரே. கரங்களை தட்டி துதிக்க நினைத்தால் அந்த கரங்களும் உடையதானே ஆண்டவர். நான் நினைக்கிற நினைவுகளும் உடையதானே. என் வாழ்க்கையே உடையதாக இருக்கிறது ஆண்டவரே. எப்படி நான் வந்து நன்றி சொல்லுவேன்? எல்லாவற்றையும் இப்படத்திலிருந்து தான் நான் பெற்றிருக்கிறேன். எத்தனை பெரிய அன்பு அவருடைய அன்பு, எத்தனை பெரிய அன்பு. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. கண்ணீரை காண்கிற தேவன், என் குரல் மூச்சை கேட்கிறது, எனக்கு யாவற்றையும் செய்திருக்கிறது. இந்த காலை எனக்கு வேணும், உங்க அன்பு எனக்கு வேணும், இந்த உறவு எனக்கு வேணும். இன்னும் மீண்டும் மீண்டும் அதிகமாக நான் அன்பு கூறுவேன். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே, தகப்பனை போ பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலமாய் மாற்றுவையா. இந்த காலைவிலே இது வீணான நேரம் அல்ல. அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு மணித்துளிகள் உன்னை பலமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. உன் நிலைகளை உணரச் செய்கிறது. ஏமேன். உன் குறைகளை அது போக்குகிறது. உன்னுடைய பலவீனங்கள் உனக்கு பலன் அளிக்கிறார். ஆமென், ஆமென். உன்னை சீர்படுத்துகிற ஒரு தேவன், உன்னை நிலைநிறுத்துகிற ஒரு தேவன், உன்னோடு கூட அவர் சம்பாஷிக்கும்படி, இடைப்படும்படி, ஏமேன், 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 உன்னை ஊற்ற கட்டும்படி, ஏமேன், உன் வாழ்க்கையில் ஒரு செயலாற்றுகிற ரீகா போத்தேனே சேகத்தாலோ ரிமாத்துமானோ சந்துரவியான் புறமனோ அவருடைய அற்புதமான செயல் இந்த வாழ்க்கையில விளங்கப்படும்படியாக உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. கிருபை, 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 கிருபை.
உண்மையாய் கண்களை மூடி கத்துற இருதயத்தை ஊற்றி ஆராதிக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்க மறந்துடுவீங்க. அது தானாய் மறைந்து போகும். எதிர்ப்புகள் மறைந்து போகும். தடைகள் விலகி போகும். சத்துரு ஓடி போகும். உங்களுக்கு சூழ்ச்சிகள் தந்திரங்கள் மந்திரங்கள் நிர்மூலமாக உங்க வாழ்க்கை சபைப்படுத்தும்படி நீங்க தேவனோடு கூட உறவாடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எல்லா காரியங்களும் மறந்து போக செய்யும். உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ராஜாதி ராஜாவும் கத்தாரி கத்தருமாய் இருக்கிற ஆண்டவருக்கு சதா கால மகிமை உண்டாகட்டும். அவர் மாத்திரமே சிறந்தவர். அவர் மாத்திரமே உயர்ந்தவர். தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் வேளையில அவர் முழுமையாய் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். உங்களை முற்றிலுமாய் இந்த காலையாளர்கள் ஒப்புக் கொடுத்து இறுதியாக ஆண்டவரே என்னை படைக்கிறேன், இந்த கரங்களை படைக்கிறேன், உங்களுடைய திருவுளத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன், உங்களுடைய திரு சித்தத்துக்கு எடுத்துக் கொடுக்கிறேன். என்னை ஆளுநரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாறும் ஆண்டவரே, முழுமையாக என்னை தருகிறேன். தருமே
எத்தனை பேர் திருப்பாதத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். என் விருப்பங்கள் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. நீ எனக்காக தந்த இந்த வாழ்க்கை ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நான் முழுமையாய் படைத்தேன். என்னை தொழுது கொள்கிறேன் ஆண்டவரே. எல்லா உதாரணங்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு பாதத்துக்கு முத்தர் செய்கிறேன். இதிலும் பெரிதான வழி காண்பேன் என்று சொல்லுங்கள். இதை பார்க்கிற சிறப்பான வாழ்வுக்கு எங்களை முற்றிலுமாய் தரும். நீர் எங்களை ஆண்டு நடத்துகிறார். நீர் எங்களை ஆண்டு நடத்துகிறார். ஜெபிப்போம். நம்முடைய சபையில நாம் தொடர்ந்து இம்மாத வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்னார். மிக தெளிவாய் இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்வதனுடைய அவசியத்தை மிக தெளிவாக தேவ ஆவியார் நமக்கு விளக்கி கொடுத்தார். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள் இருக்கிறது, நன்மை செய்வதோ இல்லை. விருப்பங்களோடு வாழ்ந்தால் போதாது, நாம் செயல்படுத்த வேண்டும். நன்மை செய்வதற்காக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். நன்மை செய்கிற பாக்கியம் மனித வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று பைபிள் நமக்கு சொல்லு. இதெல்லாம் தெளிவா நம்ம படிச்சோம். ரைட். வாய்ப்பு இருந்த போது செய்ய தவறிய சில 4 பேரை நாம் கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம் இல்லையா? அதுல யாராச்சும் ஒரு நபரை சொல்லுங்களேன் உங்களுடைய நினைவுக்கு. நன்மை செய்யவனுக்கு வாய்ப்பு இருந்தது, அவன் செய்யாமல் போயிட்டாங்க. பானபாத்திரக்காரன். பிறகு நாபான் என்கிற ஒரு மனுஷன் இல்லையா, அபிகாயிலுடைய கணவன். அவன் நன்மை செய்யாததுனாலே அவனுடைய முடிவு என்ன ஆனது நீங்க பார்த்தீங்க. சோ வாய்ப்பை தேவன் கொடுக்கும் பொழுது அதை செய்து விட வேண்டும். கிறிஸ்தவத்திலே பிரிக்க முடியாத ஒரு காரியம் என்னன்னு சொன்னா நன்மை செய்வது. அல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் நன்மை செய்வது பிரிக்கவே முடியாது. கிறிஸ்தவம் என்னாலே அந்த நன்மை செய்வாங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அதை தான் நான் சொன்னேன். நான் செய்ய முடியாதே, தேவன் தம்முடைய விருப்பத்தை செய்ய நம்மிலே உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நன்மை செய்யாதவங்க நன்மை செய்ய வைப்பார். சமீபத்தில் நான் செல்வி சிஸ்டரோட பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நன்மை செய்யணும்னா அதுல எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்குது பாஸ்டர், அதை நான் உணர்ந்துகிட்டேன். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் ஆராதனையில கூட சொன்ன பாத்தீங்களா, ஒரு பக்தன் சொல்றாரு, எவ்வளவு விஷயங்களை கர்த்தர் வச்சிருக்காரு. என்னோட ஹார்ட் இருக்குது, அது ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. எனக்கு இப்ப 53வது வயதுல நான் போயிருக்கிறேங்க. 53 வருஷமா அது ஓடிட்டு இருக்குது. எந்த சர்வீஸ்க்கும் போல கர்த்தர் கிருபையில ஒரு பிரச்சனையும் அதுக்கு இதுவரைக்கும் இல்லை. அப்ப இதுவரைக்கும் அதை இயக்கி கொண்டிருக்கிறார். என் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குகிறது. என்னை சுற்றில எனக்கு எத்தனை உறவுகள், எத்தனை உதவி செய்யறவங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்துறார் இல்லையா? எத்தனை அரசாங்க அதிகாரிகள் நமக்கு உதவி செய்யறாங்க, எத்தனை எனக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள், என்னை நேசிக்கிற போதகர்கள், என்னை சுற்றி இருக்கிற உறவுகள், இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பக்தர் சொல்றாரு, என் மேல அன்பு வச்சதுனால தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை எத்தனை அவர் சொல்றாரு, என்னால விவரிக்க முடியல. நான் இதெல்லாம் யோசித்து உங்களுக்கு நன்றி சொல்லலான்னு பார்த்தா அந்த வார்த்தை கூட உங்களுக்கு தான். இந்த வார்த்தை கூட உங்களுக்கு தான். எல்லாமே உங்களுக்கு தான். என் நினைவு உங்களுக்கு தான். நான் எதையும் உங்களுக்கு கொடுக்க எனக்கு இல்ல ஆண்டவரே, எல்லாமே உங்களிடத்திலிருந்து நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இத்தனை மகத்துவமான அந்த ஆண்டவர் நம் வாழ்நாளில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். சந்தோஷமா இருக்கணும், நன்மை செய்யணும். அல்லேலூயா. இந்த நன்மை செய்வது என்று சொன்னா காசு கொடுக்கிறது மட்டும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நன்மை செய்வதில் பல பகுதிகள் இருக்கிறது. எல்லா விதத்திலும் நம்ம என்ன செய்யலாம்? நன்மை செய்யலாம். அதை நாம் நன்மை செய்ய தவறியவர்களை சொன்னேன். இன்றைக்கு நன்மை செய்தவர்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோட கூட வேகமாக வாருங்கள். நன்மை செய்ய வேண்டும். உபாகமம் 5:10-29 சில காரியங்களை சொன்னேன். என் பிரமாணங்களை கைக்கொண்டு இடத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள் அதன்படி செய்தால் நான் இரக்கம் செய்வேன், நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் என்று சொன்னார். அதை தொடர்ந்து சங்கீதம் 32:12 வேகமாக. பாருங்க, உன் குமாரர்கள் என் உடன்படிக்கை நான் போதிக்கும் சாட்சிகளில் காத்து நடந்தார், அவர்கள் என்றென்றைக்கும் உன்னுடைய சிங்காசனத்திலே வீற்றிருப்பார்கள். கைகளை தட்டி சோதனை பண்ணாம நான் மட்டும் இல்லைங்க, என்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுக்கு ஆண்டவர் வைக்கிற நிபந்தனை என்னன்னா, சர்ச்சைக்கு வரணும், ஜெபம் பண்ணணும், கிறிஸ்துவ என்ற பெயர்ல இருக்குன்னு சொல்ல, என்னுடைய உடன்படிக்கையும்
நான் போதித்த என்னுடைய வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, அதை காத்து நடக்கணும், அதை விட்டுறக்கூடாது. நமக்கு பிரச்சனை என்னன்னா, நாம் ஏன் நன்மை செய்யாமல் போகிறோம்? தேவனுக்கும் செய்கிறது இல்லை, தேவனுடைய பணிக்கு செய்கிறது இல்லை, தேவன் படைத்த மனிதர்களுக்கு செய்கிறது இல்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, நன்மை செய்யாதவர்களாகவே நாம் இருந்து விடக்கூடாது. அதற்கு காரணம் அவருடைய உபதேசங்களை, அவர் கொடுத்த சத்தியங்களை, அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் காத்து நடக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனுடைய வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. இயேசு நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார். ஆகவே நன்மை செய்த சிலரை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர போகிறேன். நீங்கள் நன்மை செய்யுங்கள். தாவீது சொல்லிட்டாரு, இந்த கற்பனை என்ன சொல்லுது? கற்பனை என்ன சொல்லுது? கற்பனை என்ன சொல்லுது? உங்களிடத்துல யாரிடத்துல குறைபாடு உண்டானா மன்னியுங்கள், அது ஒரு நன்மை. ஆமென். ஒருவனை குறைச்சொல்லணும் என்று கண்டால் அவனுக்கு உதவி செய்யுங்க. உன்னிடத்துல கேட்கிறவனுக்கு கொடுங்க, தயங்கவே வேண்டான்ற. இதெல்லாம் ஆண்டவர் போதித்த இந்த உண்மைகள். இதை நீங்கள் காத்து நடந்தால் ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்வார். உங்க பிள்ளைங்க அவர்கள் நீ பெற்ற அதே ஆசீர்வாதத்தில் அந்த சிங்காசனத்தில் நிலைத்திருப்பார்கள், அவர்கள் நன்றாய் இருப்பார்கள் என்று சொல்கிறார். ஆகவே கற்பனை கைக்கொள்வர் நன்மை செய்வார்கள். நன்மை செய்வடைய வாழ்க்கை நீடித்த நாட்களாக அது செழித்திருக்கும். ஆக வேகமாக என்னோட கூட வாங்க. சில நன்மை செய்த ஒரு சில நபர்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது நபர் வேதாகமத்தில் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது இதில் 8ஆம் வசனத்தை மட்டும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அன்பாய் கேட்கிறேன். பின்பு அவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறதினால் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தம் எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன் கொடுக்கிறான்? இந்த சம்பவம் எத்தனை பேர் நீங்க வாசிச்சிருக்கீங்க? இது சமீபத்தில் நான் பிரசங்கித்திருக்கிறேன். அம்மா மட்டும் கையை தூக்குறாங்க, நிறைய பேர் வாசிக்கிறேன். நல்ல கவனமா கேளுங்க. வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து இதை சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடத்திலே பாதி ராத்திரிலே போய் கதவை தட்டுகிறார். பாதி ராத்திரியில கதவை தட்டினா திறப்பீங்களா? நீங்க பாஸ்டரே வந்து தட்டினாலும் திறக்க மாட்டீங்க. என்னையா நடுராத்திரில வந்து தட்டுறீங்க? அப்ப அவன் சொல்றான், நான் என் பிள்ளைகளோடு படுத்துறங்கி கொண்டிருக்கிறேன், நான் எழுந்து வந்து திறக்க என்னால் முடியாது. அவன் என்ன உதவி கேட்கிறான்னா, கதவை தட்டி அந்த நண்பன் சொல்றான், என்னை தேடி ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும், எங்க வீட்டுல மாவு தீர்ந்து போச்சு இல்லையா, நம்ம தோசமா வச்சிருப்போம், அந்த மாதிரி அவன் வீட்டுல ஏதோ குறையப்பட்டு விட்டது. அவன் சொல்றான், சில அப்பங்களை நீ கொடுத்தா என்னை தேடி வந்தவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி தன் நண்பன் வீட்டு கதவை தட்டி கேட்கிறான். எப்பவுமே ஒரு நண்பன் கதவை தட்டுறான்னா அந்த நண்பன் இவனுக்கு கொடுக்கிறவனா இருப்பான், அந்த நம்பிக்கையில தான் கதவை தட்டுறான். அல்லேலூயா. ஆகவே கதவை தட்டுகிற நண்பனுக்கோ தன் நண்பன் இப்படி சொல்லிவிட்டு மனசு கேட்கல. அவன் பைபிள் தான் சிஸ்டர் வாசித்தாங்க, அவன் இவனுடைய சிநேகிதனாய் இருக்கிறபடினா. இரண்டாவது, அவன் எப்படி கேட்டுக்கொண்டானா, வருந்தி கேட்டுக்கொண்டபடினா அவன் எழுந்து வந்து தன் வீட்டில் இருக்கிற அப்பத்தை தன் நண்பனுக்கு கொடுத்தான். அந்த நண்பன் தன்னை தேடி வந்தவர்களுக்கு கொடுத்திருப்பான். கையில பயன்படுத்தலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படி ஒரு அற்புதமான செயலை நாம் வேதாகமத்தில் பார்த்திருக்கிறோம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம ஆண்டவர் இப்படிதாங்க. நம்முடைய ஆண்டவர் இப்படிதான். நல்லா கவனிங்க. நன்மை செய்கிற ஆண்டவர் உனக்கு உண்டு, நீ நல்ல நண்பனா இரு. இதுதான் நான் அதுல உங்களுக்கு சொல்லுகிற கருத்து. நீங்க எப்ப கதவு தட்டினாலும் உங்களுக்கு கதவை திறந்து கொடுக்கிற நல்ல நண்பன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கதவை சொல்லுங்க. ஏன்னா நீங்க எதுக்கு கதவை தட்டுறீங்கன்னா, நீங்க உங்களுக்காக தட்டல. இதுதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எதுக்கு தட்டுற கதவை, அந்த காலத்துல பாடுவாங்க, கேளுங்கள் தரப்படும். நான் கிராம ஊழியம் செய்வதற்கு தமிழகத்தில் பல இடங்களுக்கு போனேன். அப்போ வேன்ல போய் ஊழியர்களை செய்யும்போது மதுரை மாவட்டத்தில் போய் ஊழியம் செஞ்சேன். அல்லேலூயா. மதுரையில போனா நான் வேற ட்ராக் போட்டு பாட்டுலாம் பாடி தாஸ்கல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பப்பட்லாம் செய்வோம், வேஷம் போட்டு நாடகம்லாம் நடிச்சு இயேசு எப்படியோ அறிவிப்போம். அப்படி பிலிம் ஷோலாம் போடுவோம்.
இப்படி எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எங்க கிட்ட இருந்துச்சு. அந்த ஊழியம் செஞ்சோம். அப்படி என்னை மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி பகுதியில் என்ன கேட்டது, ஐயா அந்த கேளுங்கள் தரப்படும் அந்த பாட்டு பாடுங்கன்னாங்க. நான் அப்பதான் முழுசா அந்த ஜனங்களுடைய விருப்பத்துக்காக அந்த பாட்டை கேட்டு அதே போல ட்ரம் அடிச்சு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் பாட ஆரம்பிச்சுங்க. ரசிச்சு கேட்பாங்க. யாருக்கு கேட்போம்? தரணி சிஸ்டர் உங்க பேரனுக்கு கேட்பாங்க. சரி, அப்படி கிடையாதுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ஜாக் தம்பி ராபர்ட் எடுத்துங்க, அவங்க டார்த்திகா கேட்பாரு. ஒவ்வொருத்தரும் யாருக்கு தான் நம்ம கேட்போம்? எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பண்டாட்டிக்கு. எனக்கு சொல்ல ஒரு ஆசிரியர் சொல்லுவார், தறி அடிக்கும் போது இப்படிதான் அடிப்பாங்க. அப்படி ஒரு அடி இப்படி ஒரு அடி அடிப்பாங்க. எனக்கு, என் மனைவி, என் பிள்ளைகளுக்கு அடிப்பாங்க. தேவச்சனமே நல்லா கவனிங்க. தனக்காகவே நாம் கேட்கிறோம். ஆனா இந்த நண்பன் அப்படி கிடையாதுங்க. நல்ல நண்பனாக இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் சொல்லுவாங்க, உன் நண்பனை காண்பி, நீ யார் என்று நான் உனக்கு சொல்கிறேன். Tell me your friend, who are you? I will tell you சொல்லுவாங்க. நான் உனக்கு சொல்றேன், நீ யாருன்றதை நான் சொல்றேன். உன் நண்பனை காண்பிப்பாங்க. உங்க நண்பன் இயேசு கிறிஸ்துவானால் நீங்க யாருன்னு சொல்லி அடையாளம் காண முடியும். என் நண்பனாகிய இயேசு கிறிஸ்து, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர். அப்ப நான் எப்படி இருப்பேன்? அவர் தனக்காக வாழாதவர். இப்ப நான் எப்படி இருப்பேன்? நான் பிறருக்காகத்தான் ஜெபம் பண்ண. அவன் கதவை தட்டுறது அவனுக்கு கேட்கல, அவனை தேடி வந்தவர்களுக்கு உதவி செய்யும்படி கதவை தட்டுகிறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட கூட்டம் சபையில வர வேண்டும். ஒரு நன்மையை நீங்கள் செய்ய வேண்டுமானால் நீங்கள் பிறருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தட்டுகிற உனக்காக திறக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீ நல்ல நண்பனாக இருந்தால் திறப்பார். அதனாலதான் அவனுடைய சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. படுத்துட்டான். இதே மாதிரி ஒரு சம்பவம் உன்னத பாட்டு இருக்கு இல்லையா? அவர் சொல்றான், நான் என் வஸ்திரத்தை கலைந்து மாற்று வஸ்திரத்துக்கு போய்விட்டேன். என் கைகளில் நான் கை கால்களை சுத்தப்படுத்திக் கொண்டேன். என் படுக்கைக்கு நான் போய்விட்டேன். திரும்பவும் நான் எழுந்து வந்து திறக்க முடியாது என்று மணவாளனுக்கு சொல்லுகிறார். வந்தது மணவாளன் என்று அவள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. அவளுடைய சோம்பல், அவளுடைய சூழ்நிலை எழுந்து மணவாளனுக்கு கதவை திறக்கவில்லை. ஆனால் யோசித்து பார்க்கிறான். தட்டினது மணவாளன், திறந்து பார்க்கிறார், போய்விட்டார். இன்னைக்கு உங்க இருதய கதவை கத்த தட்டிட்டு இருக்கிறார். அம்மா உனக்குன்னு ஜெபம் பண்ணியே, இனி அப்படி செய்யாதே. நன்மை செய்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பிறருக்காக ஜெபிக்க ஆரம்பி. அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலவெளியில் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிறருக்காக நீ ஜெபிக்க ஆரம்பி. மற்றவர்களுக்காக நீ கண்ணீர் சிந்த ஆரம்பி. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தேவையா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த விஷயத்தில் நீங்க சோர்ந்து போகக்கூடாது. தரணி சிஸ்டர் சமயத்தில் கூட அந்த அமாவாசைக்கு இரவெல்லாம் இங்கே தங்கி ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா நான் அப்படி சொல்லும் போது நீங்க என்னடா உங்க பேரனுக்கு தான் ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. நமக்கு என்று இல்லாமல் பிறருக்காக நான் எதையாக செய்யணும். முதல்ல நீங்க பிரேயர் பண்ண கத்துக்குங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நீங்க பிரேயர் பண்ணாதீங்க, மற்றவர்களுக்கு நீங்க பிரேயர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஊர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும். அது பழமொழியுடைய விளக்கம் என்ன தெரியுமா? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எதை கொடுத்துட்டா நம்ம வீட்டுல இருக்கிற அபிலேஷன் நல்லா வளருவான், நம்ம வீட்டுல இருக்கிற கிப்சன் நல்லா வளருவான் அப்படின்னு. தப்பு. இது யாருக்கு சொல்லப்பட்டதான்? மருமகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. மருமகள் இப்பொழுது மாசமா இருக்கிறாங்க, கருவுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மருமகளுக்கு என்ன ஊட்டணுங்க? மாமியார் வீட்டார் என்ன பண்ணுங்க? ஆமா, முறைக்க கூடாது, திட்டக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, எப்போ வேலை வாங்குற மாதிரி பிடிச்சு வேலை வாங்க கூடாது. இப்ப அந்த மக ஒரு கருவு சுமந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மருமகளை இந்த மாமியார் வீட்டார் என்ன செய்யுங்க? நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல அன்பா அந்த மருமகளை கவனிச்சுக்கிட்டா. மருமக யாரு? ஊருக்குள்ள வெளியில இருந்தாலும் வந்தது. என்னம்மா, இங்க இருக்கிற எல்லாரும் மருமகள் தான். மருமகளும் இருக்கிறாங்க, நீங்களும் ஒரு காலத்துல மருமகளா இருந்தீங்க இல்லையா? அப்போ இந்த மருமகள் வெளியிருந்து வந்தவங்களுக்கு பேர் தான் மருமகள். மகள் என்பது தான் பெற்ற பிள்ளை, மருமகள் என்பது இன்னொருவருடைய பிள்ளை. இந்த பிள்ளையை நீங்க ஊட்டி வளர்த்தீங்கன்னா அவளுக்குள்ள வா பிள்ளை, வா ஜெனரேஷன் தானாய் வளரும். இதுதான்
இந்த பழமொழியோட விளக்கம். அப்பா இவ்வளவு பெரிய விளக்கம் இருக்குதா பாஸ்டர்? எனக்கே இப்பதான் தெரிஞ்சுக்க. தேவச்சனம் இது மறுபடி இப்படி வந்துடுச்சு. போகட்டுங்க. தேவச்சனமே கவனியுங்கள். அப்போ நன்மை செய்ய நாம் பழக வேண்டும். இந்த நபர் மற்றவனுக்காக கேட்கிறார். ஆகவே அங்கே அந்த நண்பர் சொல்ல வார்த்தை தெரியுமா? படுத்துட்டேன், அவன் என்னை சிநேகிக்கிறவனாய் இருந்தபடினால், என்னுடைய நண்பனாய் இருக்கிறபடினால், வருந்தி கேட்டதினால் அவன் இறங்கி உதவி செய்வான். என கருமையான தேவஜனமே, அப்படித்தான் ஆண்டவர் செய்வார். சுனமியால் தேடினார், மணவாளனை காணவில்லை. இயேசு அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 18ஆம் அதிகாரத்துல சொல்லிக் கொடுத்தார். ஒரு ஏழை விதவை தன்னுடைய வழக்கை தீர்க்கும்படி நியாயாதிபதியிடத்தில் போகிறாள். அவள் வருந்தி அவனை என்ன செய்தால் அலட்டினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நியாயாதிபதி சொல்றான், இவள் என்னை அடிக்கடி அலட்டுகிறாளே என்று சொல்லி அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று சொன்னார். அப்ப பிரேயர் என்பது ஏதோ சிலர்லாம் பிரேயர் பண்ணும்போது நான் பார்க்க, ஆண்டவரே குடும்ப ஆண்டவரே, குடும்ப ஆண்டவரே, நீ பெரிய அதிகாரி, அவர் வேலைக்காரா, நீ கேட்டது கொடுத்துருவாரா? அல்லேலூயா. அப்போ எப்படி கேட்கணுமா? வருந்தி கேட்டான். அவள் என்ன செஞ்சாங்க? விடாபிடியா கேட்கிறான், அலட்டா, நீ தான் கொடுக்கணும். யாக்கோபு எப்படி கேட்டாருங்க? யாக்கோபு எப்படி கேட்டாருங்க? நான் யாக்கோபு கேட்டோன்னு சொல்றேன் பாஸ்டர்ங்களா. யாக்கோபு எப்படி கேட்டாருங்க? போராடி கேட்டார், ராத்திரியில பிடிச்சுக்கிட்டாருங்க. அல்லேலூயா. உங்களை என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன் ஆண்டவரே. போராடி கேட்டேன், ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இப்படி பிறருக்காக ஏறெடுக்கிற அந்த ஜெபங்கள் மூலம் நீங்கள் நன்மை செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே நன்மை செய்தனால் தான் இன்று வரைக்கும் நம்ம அதை பேசுகிறோம். நல்ல நண்பர் இயேசு நமக்கு உண்டு. நன்மை செய்கிற இருதயம் உனக்கு இருந்தால் தட்டும் பொழுதே கதவை திறந்து உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி பாருங்களேன், நீ ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்க பிள்ளை தானா வளர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற பிள்ளை என்கிற உங்கள் ஆத்துமா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பாய் வாழ ஆரம்பிக்கும். பிறருடைய கண்ணீருக்கு நீங்க ஜெபம் பண்ணா உங்க கண்கள் துடைக்கப்படும். பிறருடைய தேவைக்கு ஜெபம் பண்ணா உங்கள் தேவை சந்திக்கப்படும். உங்கள் உள்ளான வாழ்க்கை மாற்றமடையும். மகிழ்ச்சியோடு கூட இருப்பீங்க. நான் ஊழியத்துல கண்டுபிடிச்ச ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, நீங்க ஊழியத்துக்கு போய் பாருங்களேன், மற்றவங்க பிரச்சனையை நீங்க கேட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஆறுதல் இருக்குது, சொல்லவே முடியாது. அதனாலதான் அடிக்கடி சொல்ல, நீங்க வெளியே போங்க. நம்ம நினைச்சுக்கோம் எங்க வீட்டுலதான் கடன், எங்க வீட்டுலதான் அடிக்கடி சிக்கு. நீங்க அடுத்த வீட்டுக்கு போய் பார்த்தா தானே தெரியும், எங்க அம்மா தான் திட்டுறாங்க, அடுத்த வீட்டு அம்மா திட்டுறாங்க, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது, போராட்டத்தோடு வாழ்றாங்க. இதை நாங்க பார்க்கும்போது உங்கள் இருதயம் சீர்படும். உங்கள் மனம் வருத்தப்பட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது உங்க பிரச்சனை பெருசா தெரியாது, உங்க பிரச்சனையே காணாம போயிடும். ஏன்னா நீங்க பிறருக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நான் வந்து நிறைய பிள்ளைகள் சொல்ல, வீட்டுல இருந்தா ஜெபத்துக்கு வாங்க, பிரேயருக்கு வாங்க, ஐக்கியங்களுக்கு கூடுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை அதிகமா இணைச்சு கொள்ளுங்க, கஷ்டத்தோடு வாங்க. மலைஜாதி மக்கள் மத்தியில எங்க நண்பர்லாம் ஊழியம் செய்றாங்க. எத்தனையோ மேடு பள்ளங்களை கடந்து மேல வரணும். இந்த எம்பி சபை உண்டுங்க, ஊட்டி கொடைக்கானல் உண்டுங்க. அங்க இருக்கிற இந்த போதைகள் சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க, எவ்வளவு தூரம் அவங்க மேல இறங்கி மேட்டில் ஏறி பள்ளத்தில் இறங்கி அப்படி வரணுமா, சபைக்கு வரணும்னா அப்படிதான் கால்நடையா தான் நடந்து வருவாங்க சபைக்கு. ஆராதனை விட மாட்டாங்க. ஆண்டவர் அவ்வளவு அற்புதமா தேடுவாங்க. அந்த வைராக்கியம் தான் நாம் அப்படி செயல்படும் போது கர்த்தர் நமக்காக செய்ய வல்லவரா இருக்கிறார். ரைட், ஓகே. இப்போ இதுல கொடுக்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே கொடுப்பதை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் தாளந்தை கொடுங்கள், உங்கள் திறமைகளை கொடுங்கள், உங்களுக்குள்ளான காரியங்களை நீங்கள் உழைப்பை கொடுங்கள், உங்கள் ஆலோசனை கொடுங்கள். கொடுக்கிற விஷயம் நிறைய இருக்குதுங்க. இதெல்லாம் கொடுக்கணும் கிடையாது. நீங்கள் கொடுக்கும் சிந்தை உள்ளவர்களாய் மாறினால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் எடுக்க முடியாத ஒரு நீரூற்றாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ரைட். ஒரு யூத கிறிஸ்துவனும் இக்கால ஒரு கிறிஸ்துவரும் ஒருவர் சந்திச்சாங்க. இதை பத்தி பேசினாங்க. எப்படி பேசினாங்கன்னா, அந்த யூதர்கிட்ட இவர் கேட்கிறார், கிறிஸ்தவர் கேட்கிறார், நம்மள மாதிரியா கேட்கிறார், நீங்க எப்படி ஆண்டவரை தேடுறீங்க? அப்ப யூதர்கள் வந்து பாரம்பரியத்தின் மேல ரொம்ப வைராக்கியம் உள்ளவங்க. சொல்றாங்க, 6 நாள் வேலை செய்வோம், 7 நாள் என்ன செய்ய மாட்டோம், வேலையே செய்ய மாட்டோம். அந்த காலத்துல சமைக்க கூட மாட்டாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க, தூரமா கூட போகக்கூடாது, இவ்வளவு தூரம் தான் போகணும்னு ஒரு காரியங்களை கர்த்தர் சொல்லி வச்சிருந்தார். ஆனா அந்த யூதர்கள் அந்த வழக்கத்தை சொன்னா, ஓய்வு நாள் நாங்க 1 நாள் கூட தவற மாட்டோம். வருஷத்துல 52 வாரங்கள்ல
நாங்கள் தவறாம ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு இந்த யூத விசுவாசம். நீங்க எப்படிங்க? நாங்களா எங்களுக்கு பத்திரிகை வந்துட்டா போதும், இல்லையா? எங்களுக்கு ஒரு சாக்கு போக்கு என்ன செய்வோங்க, இப்படி போவோம். நிறைய எங்களுக்கு லாங் ஆப்சென்ட் நிறைய இருக்கும், அதிக வாரங்கள் நாங்க போக முடியாது. எங்களுக்கு சூழ்நிலை அப்படிங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. உங்க காலத்துல அப்படி கிடையாது. எங்க காலத்துல நிறைய பத்திரிகை வைக்கிறாங்க, எங்க காலத்துல நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அதனால இங்க சண்டே தான் துணிய ஒருத்தர் கேட்டு, என்னங்க பாஸ்டர் இன்னைக்கு தான் பாஸ்டர் துணியை நாங்க என்ன செய்வோம், துணியில தான் அழுக்கு போவோம், இருதயத்தில் இருக்கிற அழுக்கு போகவே போகாது. இன்னைக்கு தான் பாஸ்டர் வேலை, பாக்கெட்ல தான் பணம் வரும், ஆனா உன் மனசுல சந்தோஷமே வராது. தேவ ஜனமே கவனியுங்கள். அப்போது யூத கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற வைராக்கியம் இக்கால கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. அப்புறம் சொன்னா வேற என்னங்க செய்வீங்க? நாங்கள் உங்களுக்கு தெரியல பரிசேயர்கள் நீதி அப்படின்னு சொன்னா, நாங்கள் வாரத்துல எத்தனை நாளுங்க? 2 நாள். என்னங்க உபவாசம் இருப்போம். வெரி குட். 2 நாள் உபவாசம் இருப்போம். நீங்க எப்படிங்க? ஒரு நாளே கஷ்டங்க. எனக்கு உங்களுக்கு தெரியாதுங்க, எங்க வீக் டேஸ் ஃபுல்லா வேலைங்க. பாஸ்டிங்லாம் அது எனக்கு மைண்ட். இப்போலாம் சுகர் உங்களுக்கு தெரியுமா, இந்தியா 2வது இடத்துல இருக்குது. அதனால எங்களால் என்ன செய்ய முடியாது, பாஸ்டிங்கே இருக்க முடியாதுங்க. எப்போச்சும் அந்த பாஸ்டர் போட்டு தொல்லை பண்ணுவாரு. இந்த வருஷத்துல ஒரு 3 நாள் வைப்பாருங்க, அதுல மட்டும் எப்படி மூச்சை பிடிச்சிட்டு இருப்பாங்க. பாஸ்டிங் ரொம்ப கஷ்டம். இந்த கிறிஸ்தவர் சொல்றாரு. அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? யூத கிறிஸ்தவர்கிட்ட கேட்கிறார், நீங்க வேற என்ன செய்வீங்க? வேற என்ன செய்வாங்க? தசம பாகம் காணிக்க. வேற என்ன செய்வாங்க? நன்மை செய்வாங்க, தான தர்மம் செய்வாங்க. நீங்க தான தர்மம் செய்வீங்களா? செய்வாங்க. ஆனா கொஞ்சம் இப்பெல்லாம் பார்த்து தாங்க செய்வோம். நல்லதுக்கு காலம் இல்லைங்க, அதனால பார்த்து தான் செய்வோம். நாங்க அப்படி கிடையாது. நாங்க என்ன செய்வோம்? தான தர்மம் செய்யணும், நன்மை செய்யணும். இதெல்லாம் பிரமாணத்துல சொல்லிக்குது. இதை நாங்க தவறாம செய்வோம். அடுத்து 4வது பாயிண்ட் சிஸ்டர் சொன்னது போல, நாங்க கர்த்தருக்கு எப்படி கொடுப்பீங்க? எங்க பிரமாணம் சொல்லுது 10ல் 1 கர்த்தருக்கு கொடுப்போம். செத்தாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதை நாங்க விட மாட்டோம். சாகர வரைக்கும் அதுல கரெக்டா இருப்போம். 10 முருங்கைக்காய் காய்ச்சா, 1 முருங்கைக்காய் கர்த்தருக்கு. ஆடு நிறைய குட்டி போட்டா முதல் ஈற்று கர்த்தருக்கு. இப்படி நாங்க காணிக்கையும் கொடுப்போம், தசமபாகம் கொடுப்போம். இது எங்களுடைய யூத பாரம்பரியத்திலே தேவன் எங்களுக்கு பிரமாணத்துல சொல்லி இருக்கிற காரியம். இது எங்களுடைய வழக்கம். அப்ப அவன் சொன்னா இப்படிலாம் சொல்ல, கடைசியில் இங்க பிடிச்சிட்டாரு. அப்ப அவன் சொன்னா கல்யாணத்தை 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து கிறிஸ்து தேசங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இனி நியாயப்பிரமாண காலத்துல இல்ல, எந்த காலத்துல இருக்கிறோம்? கிருபை காலத்துல இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தில் நீங்க ஆண்டவர் வீட்டு எடுத்துட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி 10ல் 1 செய்ய முடியாதுங்க. அது நியாயப்பிரமாண காலம். இப்படி எப்படி கொடுப்பீங்க? ஏதோ வாரத்துல எப்பாச்சும் பாஸ்ட் வந்தாருன்னா சிலர் அப்படித்தான் செய்யறாங்க. பாஸ்ட் அவரே வரட்டும், அப்ப ஒரு காணிக்க. எப்போச்சும் மிச்சம் மீறி இருந்தா ஒரு காணிக்க போட்டுல கொஞ்சம் வரந்தார் போடுங்க. மற்றபடி இந்த தசமபாகன்றது கொஞ்சம் ட்ரை பண்றேங்க. நானு எனக்கு ரொம்ப கஷ்டங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் பைபிள் சொல்லுகிறது விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனது மேல் 10 அல்ல 10க்கு மேல். அல்லேலூயா. அவர்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த மக்களை மேன்மையாக சொல்லுகிறார். ஆகவே யூத கிறிஸ்துவனும் இக்கால கிறிஸ்துவனும் சந்திக்கும் போது இப்படிதான் சம்பாஷணை பண்ணிக்கிட்டாங்க. தேவ ஜனமே, நீங்கள் நன்மை செய்கிறீர்கள், சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. ரைட். 2வது ஒரு நன்மை செய்த ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நாம் வாசிக்கலாம். நீங்கள் நன்மை செய்தால் நன்மை செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் நல்ல நண்பனாக இருந்தால் அந்த நன்மையை இடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அந்த இரக்கத்தை, அந்த உதவி உங்களுக்கு செய்வார். 2வது எலியா சாரிபாத் விதவை. இந்த சம்பவம் 1 புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் 2 விஷயத்தை சொல்றார். முதல் சம்பவத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் கேரியாத்தாற்றிலே ஒளிந்து கொண்டு காகங்களை கொண்டு உன்னை போஷிப்பேன், காகங்களுக்கு கட்டளையிடுவேன். இங்க சொல்கிறார் 9ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, நீ போய் சாரிபாத் என்ற இடத்துக்கு நீ போ, அங்கு விதவைக்கு கட்டளையிடு. யார் கட்டளையிடுறார்? யார் கட்டளையிடுறார்? நம்ம நல்லா படிங்க. தேவன் சொல்லுகிற இடத்துக்கு நாம் சென்றால் தேவன் நமக்காக யாவற்றையும் செய்கிறார்.
இதுதான் அருமையான சத்தியம். நீங்க பாருங்க, நன்மை செய்கிற ஒரு விஷயத்துக்கு அற்புதமான விஷயத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் இப்ப சாரிபாத்துக்கு போக சொல்ல ரொம்ப தூரம் நடந்து எலியா அந்த சாரிபாத்துக்கு போயிட்டார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தின் சாராம்சத்தை நான் புரிந்து கொள்ளணும். அந்த சாரிபாத்துக்கு சென்ற உடனே ஒரு விதவை இருக்கிறார். அந்த விதவை கண்டுபிடித்து அந்த வீட்டுக்கு போய் அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறார். அந்த பெண் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். தண்ணீர் கேட்டவர் உடனே சொல்றார், எனக்கு தண்ணீர் கொண்டு வரும்போது ஒரு அப்பத்தையும் ஒரு ஆடையும் எனக்கு கொண்டு வா என்று சொல்கிறார். உடனே அந்த அம்மா கதை சொல்ல ஆரம்பிக்குது. அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? ஆமா, அவங்க கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஐயா, என்னாலுமே நீங்க கேட்டீங்கன்னா என்னம்மா, இப்போ கடைசி அப்பம் சுட்டு நாங்க சாப்பிட போறோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் என்ன இருக்குது, அது அப்பம் சுட்டு நானும் என் பிள்ளைய சாப்பிட்டு சாகலான்னு இருக்கிறையா. நீங்க இந்த சூழ்நிலை வந்து கேக்குறீங்களா, பாஸ்டருங்களும் அப்படிதான் வருவாங்க. இது அவங்க தப்பு கிடையாது, கர்த்தர் செய்கிற சோதனை. உங்களுக்கு உதவி நாடி வரவங்க கூட அப்படிதான் வருவாங்க. அதிலே நீங்க கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை சோதித்தறிந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஒரு சோதனையான நேரத்துல இந்த பாஸ்டர் வந்து கொடுன்னு கேட்கிறார். நிறைய பேர் கொடுன்னு கேட்டால பாஸ்டர் பிடிக்காது. அல்லேலூயா. கொடுன்னா கடுன்னு பார்ப்பாங்க. இது தேவனுடைய சத்தியம். பாருங்க, அதை தண்ணீரை கொடுக்கும் போது அந்த அம்மா ஒரு அப்பத்தை கொடுத்து அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்ய. அவர் எப்படி கேட்கிறார் தெரியுங்களா? நீங்க போய் சொன்ன மாதிரி நீங்க அப்பா சொல்லுங்க, அதுல முதலீடு எடுத்துனாங்க. மோசமான ஆள் இல்ல. முதல் நாளுக்கு எத்தனை கொடுக்கணுமா? உங்களுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்க. அந்த மகள் ஒன்று செய்யவில்லை, அவள் அப்பம் சுட்டு கொண்டு வந்து கொடுத்தார். சாப்பிட்டா என்ன தெரியுமா சொன்னாரு? பஞ்சகாலம் தீர்ப்பட்டோம், உன் வீட்டுல மா குறையாது, எண்ணெய் குறையாது, குறைவில்லாத ஒரு நிறைவு குடும்பத்தில் இருக்குமான்னு சொன்னாரு. பாருங்க, இந்த அற்புதம் அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, எலியாவும் அதனால்தான் போஷிக்கப்பட்டார். தேசமே பஞ்சத்தில் இருக்கிறது. எலியாவை போஷிப்பதற்கும் இந்த ஏழை வீடுதான். அந்த ஏழை வீட்டை போஷிப்பதற்கு இந்த எலியாவை அனுப்பினார். இவை அனைத்தையும் நடப்பிக்கிற ஒரு தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மை செய்ய உன்னை ஆமென் அனுமதிக்கும் நேரமெல்லாம் உனக்கு நிறைவான நாட்களாக இருக்காது. நன்மை செய்படி உன் வாழ்க்கையை அவர் உணர்த்தும் நேரங்கள் எல்லாம் நீ கஷ்டத்தோடு கூட இருப்பார். ஆனால் அந்த கஷ்டத்தில் நீ நன்மை செய்ய பழகி கொண்டால் பஞ்சகாலம் தீரும் மட்டும் கர்த்தரை போஷிப்பார். ஹல்லேலூயா. மக்கதோனியா நாட்டு சபை குறித்து பைபிள் சொல்வதால் கொடிய தரித்திரத்திலே உதாரணத்துமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் உள்ளத்திலே தோன்றின சில காரியங்களை நான் இப்படித்தான் நினைத்து பார்க்கிறேன். அவருடைய வீட்டிலே குறைவு என்பது இல்லாமல் போனது, ஆனால் அவளுக்கு திரும்பவும் துயரம் வந்தது. மிராக்கிள் நடந்ததுன்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா? அல்லேலூயா. எல்லா வீட்லயும் சாப்பாடு, உங்க வீட்டுல மட்டும் ரொட்டி சொல்ற வாசனையா வருது. என்ன விஷயம் தெரியல. நன்மை செஞ்சா உங்க வீட்டுல சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல, இல்லைன்னா உன் அடுப்புல, உங்க வீட்டு அடுப்புல அடுப்பே கிடையாது பாஸ்டர், இப்ப எல்லாம் ஸ்டவ். அடுப்பு இருக்கிற காலத்துல சொன்ன பழமொழி. சில அப்படியா கேட்ட வந்து படுத்துமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பூனை வந்து படுத்துக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, அதுக்கு நல்லா கதகதப்பா அது உள்ள போய் படுத்துக்கும். யார் வீட்டு அடுப்புல பூனை எப்பவுமே படுத்திருக்கோம்? சாப்பாடு செய்யாம வீட்டுல. அப்படி ஒரு பஞ்சம் வந்துடக்கூடாது. உன் வீட்டுல அடுப்பு எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உன் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். உன் வாழ்க்கையில அந்த நிறைவு இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தரித்திரத்திலும் நெருக்கத்திலும் நீங்க கொடுக்கப்படணும். அல்லேலூயா. இதுதான் நடந்தது. இப்படி நடக்கும்போது ரொம்ப சந்தோஷம். நமக்கு நிறைய வந்துட்டால சந்தோஷம் இல்லையா? பாக்கெட்ல பணம் வந்துட்டா சந்தோஷம், பட்டு புடவை வந்துட்டா சந்தோஷம், நல்ல சாப்பாடு, வெளி ஊர்ல வெளியே போயிட்டு கணவர் வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷம், ஸ்வீட் வாங்கிட்டு வந்தா பிள்ளைகளுக்கு சந்தோஷம், ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட் இல்லைங்க. இல்லைங்க, அது நீங்களே பார்த்துக்கங்க. பிரைஸ் எல்லாம். இப்ப சந்தோஷம் போயிட்டு துயரம் வர ஆரம்பித்தது. என்ன தெரியுமா? அந்த வீட்டுல அந்த பையன், அந்த ஒரே பையன் இருந்தாலே அவனுக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஜுரம் வந்து அப்படி படுக்கையா இருக்கணும். நான் ஒரு விசுவாசி கேட்டேன், நீ ஏன் சபைக்கு வரல? நான் உனக்கு ஃபோன் பண்ணேன்.
ஃபோன் பண்ணி, நான் எப்படி இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? எப்படி இருக்கிறேன்? எனக்கு பயங்கர காய்ச்சல். எனக்கு சொன்னாதானே எனக்கு தெரியும். நீங்க வந்து பார்க்கறதே இல்லை. ஹல்லேலூயா. காலம் மாறி போச்சுங்க. நம்ம சபைக்கு வரலையே, அவங்க கர்த்தருக்குள்ள வளரலையே, அவங்க கர்த்தரை தேடலையே, நம்ம தேடுறோம். நீங்க தோத்தும். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராங்க. ஆகவே பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறவே மாறாது. ஆமென். நம் சூழ்நிலையை புரிந்து கொண்டதுக்கு ஏற்றபடி வாழ பழகாமல் இருக்கிறோம். பாருங்க, அங்க நடந்தது என்ன தெரியுமா? இப்போ இந்த பெண்ணுக்கு பாஸ்டர் மேல இருந்த சந்தோஷம், பாஸ்டர் இந்த பாஸ்டர் பாஸ்டரே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் வந்து நின்னாருன்னா அப்படியே தேவதூதரே வந்து நிற்கிற மாதிரி. அவர் சுத்திலும் என்ன எரியும்? என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, அக்கினி எரியுது பாஸ்டர். ஆளே கிடையாதுங்க. பயங்கரமா சொல்லுவாங்க. நாங்க சிறு வயதுல இருந்து நான் அதை பழகி கொண்டேன். என்னுடைய ஊழியத்துல பெரிய திறமை எனக்கு இல்லைன்னா கூட இந்த மனப்பக்குவத்தை நான் பழகி கொண்டேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு விபிஎஸ் படிக்கிறது இருந்து, சண்டே கிளாஸ்ல இருந்தே எனக்கு நல்ல தலைவர்களை, நல்ல அண்ணன் அக்காலாம் எனக்கு கொடுத்தாங்க. அவங்க சொன்ன அட்வைஸ் சின்ன வயசுல பதிந்துச்சு. மனப்பக்குவத்தை நான் வைத்துக் கொள்வேன். என்னை ஒருவர் வாழ்த்தும் பொழுது இவங்க நாளைக்கு தூற்றினாலும் அதே நிலைமையில நான் பழகணும் என்று சொல்லி என் மனதை பக்குவப்படுத்திக் கொண்டேன். அல்லேலூயா. மாறக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, பிரைஸ் தி லார்ட். மாறிடும், எல்லாம் மாறிடும் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அது போல வாழக்க இந்த அம்மாவுக்கு முகம் மாறிடுச்சு. என்ன ஆச்சுன்னா ஜுரம் வந்துருச்சு. ஜுரம் வந்து அந்த ஜுரம் நீடிச்சுக்கிட்டே போகுது. இப்ப ஜுரம் வந்தா என்ன பயம் வரும்? கொரோனா. ஆனா வீட்டுல யார் சாப்பிட்டுட்டு இருக்கிறா? பாஸ்டர் சாப்பிடுறாரு, பாஸ்டர் வந்து ஜெபிக்கிறாரு. அப்ப கூட கொரோனா சரியாகல. இல்லையா பாஸ்டர்? இப்போ அவர் மேல கோவம் வந்து இப்போ ஆண்டவர் சோதிக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய டெஸ்ட் எல்லாம் அது அவருக்கு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ டெஸ்ட் எடுக்கிறார். மாவு வரும்போது, எண்ணெய் வரும்போது நல்லா சுட்டு சாப்பிட்டீங்க. இப்போ ஜுரம் வந்தா என்ன பண்ணிக்கணும்? ஆத்திரப்படக்கூடாது, தோத்திரம் சொல்லணும். ஆனா என்ன வந்ததுங்க? ஆத்திரம் வந்து இப்போ பாஸ்டர் பார்த்து சொல்றா, அந்த பிள்ளை செத்து போச்சு. என்ன ஆச்சுங்க? அவர் சொல்ல, உனக்கு எனக்கு என்னையா? பாஸ்டர் இவ்வளவு பெரிய மிராக்கிள் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளவு சத்தியத்துக்குள்ள நடத்திருக்கிறார். பாஸ்டர் உனக்கு எனக்கும் என்னையா? என் பிள்ளைய சாகடிக்குவாங்க வந்தேன். இப்படி மாறிடுச்சு பாருங்க. இதாங்க உலகம். ரைட். இப்ப இதுக்கு ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கலாச்சாரத்துக்கு பேர் என்னன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துறையாவே கல்ச்சர், தூக்கி எறிகிற கலாச்சாரம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க எந்த ஒரு பொருளை போய் எடுத்துங்க, இது எதனா ரிப்பேர் பண்ண முடியுமா? நோ நோ நோ. நீங்க எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு போனா கடையில ஒரு ஸ்க்ரூவை கழட்டி ஒரு பொருளோட மாத்த மாட்டாங்க. என்ன பண்றாங்க? யூஸ் அண்ட் த்ரோ. இந்த யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் என்ன பண்ணுதுன்னா, த்ரோவே கல்ச்சர். இது எல்லா இடத்துலயும் இப்ப பறவை வந்துகிட்டே இருக்கு. உங்ககிட்ட பழகுவாங்க, உங்களுக்கு தூக்கி போட்டுருவாங்க, அப்படி போயிட்டே இருப்பாங்க. பிரைஸ்ல பிரதர் தெரியுதா? சிஸ்டர் கிட்ட தெரியுதா? பிரதர்களும் ஓரளவு தெரியும், சிஸ்டருக்கு தெரியவே தெரியாது. அப்படியா? ஓ நீங்களா? அப்படின்வாங்க. உங்களை தூக்கி எங்கே போட்டுருவாங்க. இந்த கல்ச்சர் வந்து இப்ப பெருகி கொண்டே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நன்றி மறப்பது தமிழ் சொல்லு. உப்பிட்டவை நினைக்கிறீங்களா? ஓ உங்களை எங்கே பார்த்தாம இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட எண்ணங்களை கடிந்து கொள்ளும். சாகு வரைக்கும் நன்றியை மறக்கக்கூடாது. அப்போ இந்த மக பாருங்க, இவ்வளவு மிராக்கிள் செஞ்ச பாஸ்டரை, இவ்வளவு அற்புதம் செஞ்ச நன்மையை பெற்ற இவர்கள் கொஞ்ச நேரத்துல அந்த நன்மையை மறந்துட்டாங்க. பாருங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐயா உனக்கு எனக்கு என்ன எங்க வேலை? ஏன் எங்க வந்தீங்க? அவங்களால எங்க குடும்பம் கெட்டு போச்சு. நான் முதல்ல நல்லா இருந்த கிறிஸ்துக்குள்ள வந்துதான் நீங்க தான் ஜெபம் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்க, ஞானசானலாம் கொடுத்தீங்க. இப்ப எனக்கு வாழ்க்கை இப்படி இருக்குது. தேவச்சனமே, தேவனை ருசிக்க பழகிறது. பைபிள் அதான் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை. அதனால 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நாங்கள் கண்டதும், நாங்கள் கேட்டதும், நாங்கள் தொட்டு பார்த்ததுமாகிய அதை உங்களுக்கு சொல்லுகிறோம். நாங்கள் சும்மா கதை அடிக்கலையா, நாங்கள் அவரை பார்த்தோம், நாங்கள் அவரை தொட்டு பார்த்தோம், நாங்கள் அவரை ருசித்து பார்த்தோம். அதனால பேதுரு எழுதுகிறார், கர்த்தர் நல்லவர், நான் அவரை ருசித்து பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பேதுரு அப்போஸ்தலன் அவரை ருசித்தது உண்டானால் என்று எழுதுகிறார்.
ருசிக்கணுங்க. கிறிஸ்துவம் என்பது போட்டோவில் இருக்கிற இயேசு கிறிஸ்து அல்ல. கிறிஸ்துவம் என்பது நீங்கள் பைபிள் வைத்துக் கொள்வதனால் அல்ல, நீங்கள் பீட்டர், யோவான், மேரி என்று பெயர் வைத்துக் கொள்வதனால் அல்ல. அவரோடு நடக்கணும், அவர் சத்தம் கேட்கணும், அவரை ருசிக்கணும், அவருடைய சுபாவத்தை உணரணும். தேவ ஜனமே, அது நம்ம கொஞ்ச நேரத்தில் தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி எறிந்து விடுகிற ஒரு சூழ்நிலை. இமயமலை பகுதியிலே ஒரு கிராமத்துல இப்படி தூக்கி எறிகிற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. நண்பரை தூக்கி போட்டுருவாங்க, ஃப்ரெண்ட்ஸை தூக்கி போட்டுருவாங்க, கணவன் மனைவி கணவனை தூக்கி போட்டுறாங்க. இந்த மொபைல் போன் சரியில்லை, இப்பொழுது என்ன வந்துருக்குங்க, இதுல ரொம்ப ஃபியூச்சர் இருக்குது, இந்த மொபைல் வாங்கிக்கலாம், அந்த பொம்பளை என்ன செய்வாங்க, போட்டுருவாங்க. ட்ரெஸ் இதுவரைக்கும் வேற ட்ரெஸ் கிழிக்கு போன மாதிரி வந்து பாருங்க, அதை வாங்கி போட்டுருவாங்க. இந்த ஃபியூச்சர் எதுல இருக்குதோ அதுதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். பழசனத்துக்கு போட்டுறாங்க. பழைய ஆள் கூட பிடிக்கல. பாட்டி தாத்தாவை பார்த்தாலே, அம்மா அப்பாவை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. தூக்கி எறிகிற கலாச்சாரம். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், தயவு கூர்ந்து அப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ள நீங்கள் இப்ப உலகம் போட்டோம், உலகம் சொட்டை அடிச்சு தலைவாருது, உலகம் மொட்டை அடிச்சு வாழுது, உலகம் கடுக்கும் போட்டு வாழுது. நீ அப்படி வாழாதே. உன்னுடைய வாழ்க்கை அதல்ல. தேவஜனமே, தன்னுடைய ஆதீனத்தில் பிரமாணத்தில் தெய்வம் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை பிதாக்கள் வகுத்த அந்த பூர்வ எல்லைக்குரிய என்ன செய்யாதே, மாற்றாதே. பூர்வ பாதையை கண்டறிந்தாலே நட. அப்பொழுது உன் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, கொஞ்ச நேரத்துல நம்ம தூக்கி போட்டாங்க. உனக்கு எனக்கு என்னையா, என் பிள்ளை சாகு கொடுக்க வந்தீங்க பாருங்க. அப்ப கூட இந்த பாஸ்டர்களுக்கு என்ன கிடையாது, சொல்லுங்க, தப்பு கிடையாது. சூடு சொரணம் கிடையாது. சிஸ்டர், பிரதர் பேசலாம். கர்த்தரை நேசிக்கிறான் பிரதர், என் மேல கோபப்படாதீங்க பிரதர். அல்லேலூயா. அந்த பாஸ்டர் மறுபடியும் போய் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்றார். அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்றார். பிரைஸ் தி லார்ட். அழுது ஜெபம் பண்ணார். நான் அழுகும் போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, தம் கரங்களாலே என் கண்ணீர் துடைப்பவரே. நான் அழுகும் போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, தம் கரங்களாலே தம் கண்ணீர் துடைப்பவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீரல்லவோ, உதவி செய்பவரும் நீரல்லவோ. உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, தம் கரங்களாலே என் கண்ணீர் துடைத்தவரே. மறுபடியும் இந்த பாஸ்டர் இந்த பாட்டெல்லாம் பாடி ஒரு ஜெபம் பண்ணார். திருப்பாத நம்பி வந்து இந்த வீட்டுல சாப்பிட்டு, இந்த அம்மா எனக்கு நான் ரொட்டி சுட்டு போட்டுச்சு, எப்படியாகிலும் அற்புதம் செய்யாண்டவரே போராடி ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அந்த பிரதருக்கு சுகத்தை கொடுப்பார், அந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும். அடுத்த நாள் அவங்க டூருக்கு போயிட்டு இருப்பாங்க. என்ன பிரதர் சர்ச்சுக்கு வரலையா பாஸ்டர், திடீர்னு பிரைஸ் தி லார்ட். இப்படிதாங்க பாஸ்டருடைய நிலைமை. இந்த எலியா ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணா இப்ப பிள்ளை என்ன ஆயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த அம்மா என்ன பாட்டு பாடி இருப்பாங்க, தெபோரால் மாதிரி, மிரியா மாதிரி டேம்பரின் எடுத்து, அல்லேலூயா, ஆமென். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானை கோடி பிடிப்பார். மாறி போகிற உலகம். நேற்றுக்கு இருந்த மனசு இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற மனசு நாளைக்கு இல்ல. இதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவம் இது அல்ல. கிறிஸ்துவை போல வாழ்கிறதா கிறிஸ்துவம். எனக்கு அருமையான மாறி போகிற உலகத்துல நீ மாறி போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே அந்த அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம், குழந்தை. அப்ப இங்க எலியா அப்ப என்னதான் செய்யறாருங்க, நன்மை செய்கிற ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு அவர் சொல்லுகிறபடி செய்த போது தீமையை நன்மையாய் தேவன் மாற்றுகிறார். நன்மை செய்தனால தான் இன்னைக்கு எலியாவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவன் பாடுள்ள மனிதனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபிச்சான். மழை நினைச்சு அற்புதம் நடந்தது. ஆமென். அக்கினி இறங்கினது. காரணம் என்ன? தேவனோட அவனுக்கு சரியான உறவு இருந்தது.
எறிகிற கலாச்சாரம். அந்த இமயமலை அடிவாரத்தில் கிராமத்துல ஜனங்கள் எல்லாம் புலி அடிச்சு சாப்பிட்டுறாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு தகவல் வந்தது. கவர்மெண்ட் போய் ஆராய்ச்சி பண்ணாங்க. என்ன அது, புலி வந்து மனுஷனா அடிச்சு சாப்பிடுதான். அந்த காட்டுல இருக்கிற புலி ஏன் மனுஷன் இருக்கிற இடத்துக்கு வருது? அப்படி ஆராய்ந்து பார்த்தபோது அப்பதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம் அந்த கிராம மக்கள்கிட்ட விசாரணை செய்த போது வந்தது. ஒரு நாள் ஒரு டெட் பாடியை கொண்டு போயிட்டு அவங்க அதை சரியா எரிக்காம அடக்கம் பண்ணாம அந்த பாடியை தூக்கி போட்டு வந்தாங்க. அந்த வழியா வந்த சிங்கம் புலி ஃபர்ஸ்ட் முதல் முறையாக மனித சரீரத்தை டேஸ்ட் பண்ணிச்சுங்க. ஆஹா, இவ்வளவு டேஸ்டா இருக்குது. நம்ம காட்டு பண்ணி சாப்பிட்டோம், மானை சாப்பிட்டோம், முயலை சாப்பிட்டோம். இது அன்னையில இருந்து அது ஒரு தீர்மானம் எடுத்து நீ மனுஷனை தான் அடிச்சு சாப்பிடணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த புலி மனுஷ சரீரத்தை சாப்பிட ஆரம்பிச்சு. அதுல இருந்து அது பண்ணிச்சு. நீ காட்டு பண்ணி கிடையாது. சூப்பரா இருக்குது. மனுஷன் வர வழியில மடக்கி அவளை அடிச்சு சாப்பிடுது. அப்போ இது என்ன காரணம்? அந்த உடலை என்ன பண்ணாங்க? தூக்கி எறிகிற கலாச்சாரம் இன்னைக்கு அப்படிதான் நடக்குது இல்லையா? எத்தனை பாடி தூக்கி எறிஞ்சாங்க பாத்தீங்களா? பாத்தீங்களாமா தேவஜனமே? அப்போ நான் இங்க சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, மனிதன் இந்த உலகத்துல இந்த தூக்கி எறிகிற கலாச்சாரத்துக்குள்ள வந்துட்டான். அவ்வளவுதான். ஆனா சிலரை பாருங்க, அந்த டெட் பாடியில அந்த அந்த பெட்டி இருக்கும், அதுக்குள்ள குழிக்குள்ள வைப்பாங்க, மண்ணு கூட மெதுவா போடுவாங்க. அந்த அது டெட் பாடி தான். ஆனாலும் அவங்க பாருங்க அதுக்கு அவ்வளவு கவனம் செலுத்துறாங்க. ஒருவரையும் ஒரு காரியத்தில் நீங்க அற்பமா எண்ணக்கூடாது, தூக்கி எறியக்கூடாது. தேவஜனமே, எல்லாவற்றையும் அருமையான தேவன் ஆய்ந்து பார்த்து அந்த நன்மை செய்தவர்களுக்கு நீ நன்மை செய்ய பழக வேண்டும். நன்றி மறந்துடக்கூடாது, தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. உனக்கு நன்மை செய்த சிஸ்டரை மறக்காத, உனக்கு ஜெபம் பண்ண மறக்காத, உனக்கு சுவிசேஷம் சொன்னவங்களை மறக்காத, உனக்கு ஜெபித்த சபையை நீ மறக்காத, உனக்கு கண்ணீரிட்டு போராடின பாஸ்டரை நீ மறக்காத. எனக்கு உன்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனை தயவு செய்து மறக்காதீங்க. அந்த கிழமை அந்த கழிவி அப்படின்னு சொல்லி அற்பமா எண்ணாதீங்க. அவங்கள கனம் பண்ணுங்க. மறைக்கவே கூடாதுமா, தூக்கி எறியக்கூடாது. ஆகவே இக்கால கலாச்சாரமும் இக்கால பொருட்களும் இக்கால சூழ்நிலையும் எல்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ. ஒரு சம்பவத்தை கேட்டேன். பட்டணங்கள்லாம் இது போன்ற காரியங்கள் நடக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் பழகுகிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க, உங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்? உங்களுக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்? ஒரு பெண், ஒரு வாலிப பெண், அதுக்கு 4 பாய் ஃப்ரெண்ட். ஏன்? live together அப்படின்னு சொல்லி ஒரு கல்ச்சர். சேர்ந்து வாழ்வோம். விரும்பினா தேவையா இவனை தூக்கி விட்டு இன்னொரு நபருக்கு. இன்னைக்கு கொலைகள் நடக்குது, இன்னைக்கு ஆணவ கொலைகள் நடக்கிறது, கொடுமையான காரியம். ஏன் நடக்குது? கலாச்சார சீர்கேடு, பண்பாடு போய்விட்டது. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒருத்தரை அற்பமா, வயசாயிட்டா அற்பமா என்னாது, மாற்றுத்திறனாளிகள் அற்பமா என்னாது. ஏன் அற்பமா என்கிற சிந்தை வருது? ஏன் தூக்கி எறிகிற சிந்தை வருது? நன்மை செய்யணும் விருப்பம் இல்லை. அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, அவங்களை நான் கைத்தாங்களா கூட்டு போனோமே, அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த மனம் ஏன் வரல அப்படின்னு சொன்னா, மன மேட்டிமையான நாவு, மேட்டிமையான கண், மேட்டிமையான இருதயம், இதெல்லாம் இருக்குதுங்க. இந்த மேட்டிமை வந்துட்டா இவங்க ரொம்ப 10 அடி 10 மாடி மேல இருக்கு, கீழே இவங்களை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. இல்லையா? ஓ அடி பார்ப்பாங்க. என்ன கண்ணுங்க இது? உன்ன மாதிரி மனுஷன் உனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால அவங்க அப்படி பார்க்கணுமா? இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. யாரையும் தூக்கி எறியக்கூடாது, யாரையும் தூக்கி எறியக்கூடாது. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு குழந்தை, ஒரு தம்பியை பார்த்தேன். அவனை பார்த்தேன். அவருடைய உறவினருடைய சொந்த தாய் மாமன் வந்தான். அவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல் போய்விட்டான். அடுத்த பிள்ளைய பார்த்தேன், அவனும் ஸ்தோத்திரம் சொல்ல. நான் அப்போ அந்த கூட்டு தனியா விசாரிச்சேன். ஏன் உங்க தாய் மாமன் வந்த ஸ்தோத்திரம் சொல்லி? எங்க அம்மா ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதைதான் நீங்க நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்கள் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள், ஆனால் பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்க விரும்புகிறாங்க.
தேவ பிள்ளைகளை, இதை நீங்கள் தடுக்க கூடாது. அவங்க அடுத்த நாள் அண்ணனும் அல்லது தங்கையோ அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. பிள்ளைகளுக்குள்ள இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது, வேற்றுமை கொண்டு வரக்கூடாது. என் அருமையான தேவ பிள்ளை, இந்த தேனி, இந்த ஒரு குளவி, அது என்ன செய்யும்? சில புழுக்களை கொண்டு வந்து ஒரு கூடு கட்டி அதற்குள்ள வைக்கும். அதன் பின்பு என்ன செய்யும் தெரியுமா? அதை ஒரு குளவி அது மாற்றும். எப்படி மாற்றும்? கேட்டவர்கள் கண்டவர்கள் சொல்லலாம். எங்க பாஸ்டர், எங்க கதையே பெரிய கதையா? சிஸ்டர் சொல்ற, அந்த குளவி தன் கொடுக்கை வைத்து தன் விஷத்தை அந்த புழுக்குள்ள கொடுக்கும். அல்லேலூயா. அந்த பூச்சிக்குள்ள விஷம் போக 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 அது ஒரு குளவியாக மாறிவிடும். அல்லேலூயா. அதனுடைய சுபாவம் மறுபடியும் கொட்டும் சுபாவமாய் மாறிவிடும். அல்லேலூயா. எதை உள்ள இறக்குறமோ, உன் பிள்ளைக்கு கசப்போடு வாழ்ந்தா உன் பிள்ளையும் கொட்டி கொட்டி கசப்பா வளர்க்காது. நீ தரித்திரமாய் வாழ்ந்தா உன் பிள்ளைய தரித்திரமா வளர்க்காது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கையில கொடுத்து தர்மம் செய்ய சொல்லுவாங்க. தெரியுதுங்களா? பிள்ளைகளை கூட்டு போயிட்டு கம்பெனியில சம்பளம் வாங்குற பெற்றோர்லாம் உண்டு. அந்த பிள்ளைகளை கூட வச்சுக்கிட்டு நன்மை செய்ய பழக வைப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. கொடுக்காத. அல்லேலூயா. என்ன செய்யாத? கொடுக்காத. பாருங்கள், ஒரு மனைவி, ஒரு வாட்ஸ்அப்ல நான் ஒரு குறும் தகவலை பார்த்தேன். ஒரு மனைவி, அவள் அந்த கணவரோடு ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கிறார். அவனிடத்துல பணம் இருக்கிறது. ஒரு 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 மாற்றுத்திறனாளி, அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு ரோட்டில் இருக்கிறான், கஷ்டப்பட்டு இருக்கிறான். அந்த மனைவி அவனுக்கு காசு போடும்படி அவன் காசை கொண்டு போய் போடுகிறான். அவள் சொல்லுகிறார், காசை என்ன செய்யாத, போடாது, காசை எடுத்துக் கொள்கிறான். அவன் என்ன செஞ்சான்? தோல் மலகிற கை நீ எடுத்து சொல்லிட்டான். மொத்த காசை எடுத்து என்ன செய்யிட்டாங்க? அவனுக்கு போட்டு விட்டான். அதுதாங்க. அல்லேலூயா. நன்மை செய்வதை நீங்க சோர்ந்து பாருங்க. உங்க பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர், மூத்தவர்கள், அவங்க வயதான காலத்துல உங்க தாத்தா பாட்டியை நீ நேசிக்கணும், அவங்க மேல அன்பு செலுத்தணும், அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, அவங்களை கனப்படுத்து என்று சொல்லிக் கொடுங்கள். உங்கள் நடவடிக்கையை மாற்றுங்கள். கிறிஸ்துவை இதை செய்யாமல் போனால் இனி வருகிற சமுதாயம் சீரழிந்து போய்விடும். ஆகவே நன்மை செய்ய பழகுங்கள், நன்மை செய்ய கற்றுக் கொடுங்கள். நம்முடைய தேவன் நன்மை செய்தார். அதனாலதான் இங்கே பார்க்கிறோம், அந்த எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணி உயிர் பெற வைத்தார். அந்த அம்மாவுக்கு சந்தோஷம். இப்படி வேதத்துல பல சம்பவங்கள் உண்டு. இன்னொரு சம்பவத்தை நான் வேகமாக சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் இயேசுவோடு வரும் பொழுது வயலிலே சில கதிர்களை கொய்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. இல்லையா? பழக்க தோஷம் இல்லையா? அப்படி எடுத்துரும். சில கடைகளுக்கு போனா கூட எடுத்து பாட்டு போட்டு இருப்பாங்க. அது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது இல்லையா? ஆமா, ஸ்தோத்திரம். டேஸ்ட் பார்த்து இந்த கடைக்கு போய் டேஸ்ட் பார்த்து, அந்த கடைக்கு போய் டேஸ்ட் பார்த்து, கொஞ்சம் முறுக்கு எடுத்து வாயில போடுவாங்க, கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் தாங்கன்னுவாங்க. அப்படி இப்படி 4 கடையில சாப்பிட்டாலே நம்ம ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இல்லையா? தேவ ஜனமே, நல்ல பழக்கம் கிடையாது. இப்ப இங்க நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல கதிரை குழந்துறாங்க. உடனே பரிசேயர்லாம் பார்க்கறாங்க. உம்முடைய சீஷர்கள் ஓய்வு நாளில் கதிரை கொய்து விட்டார்கள். ஓய்வு நாள் எதுவும் செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவர் விடுவாரா? நம்ம ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுறதுலவா? உடனே சொன்னாரு. அதுதான் சிஸ்டர் வாசித்தாங்க. தாவீது தன்னோடு கூட இருந்த படை வீரர்களும் அவர்கள் பசித்த போது அவர்கள் சமூகத்து அப்பங்களை என்ன செஞ்சாங்க? கேட்டாங்களே. அவன் மட்டுமல்ல, அவனோடு கூட இருந்த வீரர்களும் சமூகத்துல, தேவனுடைய சமூகத்துல வைக்கப்பட்ட அப்பத்தையே சாப்பிட்டாங்களே. இவங்க கோதுமையை பறிச்சு சாப்பிட்டாங்கன்னு இதை போய் பெருசா பேசுறேப்பா அப்படின்னு. அல்லேலூயா. இவர் பயங்கரமா பேசுறாருங்க. இவர் எப்படியாவது மடக்கணும். திரும்பி தேவாலயத்துக்கு வந்துட்டார். அல்லேலூயா. தேவாலயத்துல வந்த உடனே ஒரு சூம்பில கை உடையவன் அந்த தேவாலயத்துல முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டிருந்தான். இப்ப பரிசேயர்கள் சதுசேயர்கள் யோசிக்கிறாங்க, இவர் இங்கே ஏதாயிலும் ஓய்வு நாளிலே செய்து விட்டால் இவரை பிடித்து விட வேண்டியதுதான் சொல்லி அவங்க சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நினைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உன் நினைவுகளை அறிந்தவர். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். இந்த பாஸ்டர் சீக்கிரம் முடிக்க மாட்டாரா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதுவும் கர்த்தருக்கு தெரியும். நினைவுகளை அறிந்த
தேவன் அவங்க நினைவை அறிந்து என்ன செஞ்சாருன்னா சூம்பில கை உடையவனை கூப்பிட்டார், முன்னாடி வாண்டார். அவன் வந்து தைரியமாய் முன்பாக வந்து நின்றான். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவன் என்ன செஞ்சாருங்க, அவன் கையை நீட்டினார், ஜெபம் பண்ணார், அவனுடைய கை வளர்ந்தது, அவன் சுகமாயிட்டான். இப்போ பரிசேயர் சசேரனா இருந்துச்சுங்க, கோபம் வந்துச்சு. ஹோ, நீங்க பெரிய தப்பு செஞ்சிட்டீங்க, ஓய்வு நாளிலே ஒரு நோயாளியை குணமாக்கிட்டீங்க. நல்லதா கெட்டதா? இயேசு கிறிஸ்து இந்த சீர்திருத்ததெல்லாம் யூதர்களுக்கு சொல்லி கொடுத்தாருங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்துவத்துல பல வகை இருக்கிறது, பல விதமான கொள்கைகளை கடைபிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் செய்வது சரிதான், ஆனால் நன்மை செய்ய பழக வேண்டும். அப்ப ஏன் சொல்றாரு, இன்னொரு சுவிசேஷத்துல சொல்லும்போது சொல்றாரு, ஒருவருடைய எருதாகிலும் ஒருவருடைய கழுதையாகிலும் குழியில விழுந்து விட்டால் அதை நீங்கள் தூக்காமல் இருப்பீர்களா? அப்ப உங்களுடைய பொருளுக்காக மட்டும் நீங்கள் ஓய்வு நாள் என்று பாராமல் அதை தூக்குறீங்க. ஒரு 500 ரூபாய் நோட்டு காவால விழுந்துச்சு, காவால விழுந்துச்சு அப்படின்னு சந்தோஷம் போயிருங்க. 500 ரூபாய் காந்தி நோட்டு பாஸ்டர், என்ன செய்வோம்? இறங்கி எடுத்து கழுவி அதை பாருங்க எவ்வளவு ப்ராசஸ் நடக்குது பாருங்க. அதை காய வச்சு இப்படிலாம் பண்ணுவோம், விட்டுற மாட்டோம். அன்னைக்கு சர்ச்சைக்கே போனாலும் பரவாயில்ல, அதை கழுவி அதை எடுக்கணும்னு சொல்லி அதன் மேலதான் நம்ம கவனம் செலுத்தி. இயேசு சொன்னார், உங்களுடைய தேவைக்கு மட்டும் உங்களுடைய காரியங்களை மட்டும் பார்க்கிறீங்களே, ஏன் நன்மை செய்ய மாட்டீங்களா என்பதை இயேசு வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த தெய்வத்தை தாங்க நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ட்ரெடிஷனல் அல்ல, ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக நம்ம வாழ்கிறோம் இல்ல. ஆனாதான் இயேசு சொன்னாரு, ஓய்வு நாளுக்கும் மனுஷகுமாரன் தேவனாய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுடைய ஒவ்வொரு இயக்கமும், ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு செயலும் அது நன்மை செய்கிறதா இருக்கு. அல்லேலூயா. நீங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா, அந்த சிஸ்டர் அன்னைக்கு ஆராதனை முடிச்சு, ஏன் தெரியல அந்த சிஸ்டர் என்ன முறைச்சு பார்த்துட்டு போனாங்க, அவங்க கேட்ட பிரசங்கெல்லாம் நடந்துடும். அவங்க போய் சொல்லுவாங்க, அந்த சிஸ்டர் நான் நல்லா தான் தோத்துற சொன்னேன், முறைச்சு பார்த்தாங்க, என்னன்னு தெரியலங்க, அவங்க எனக்கு சரியாவே சாப்பிட மாட்டேன், ஏன் சரியா சாப்பிடல, என்ன ஒருத்தர் முறைச்சு பார்த்தாங்களே. தயவு செய்து சிஸ்டர், நான் சிறுவனா இருக்கும்போது முதல்ல டீனேஜருக்கு படித்து கொண்டிருக்கிறேன். ஸ்டான்லி என்னோட முதல் பிரசங்கத்தை அப்பதான் கேட்டேன். ஸ்டான்லி என்ன சொன்னாரு, ஸ்டான்லி என்ன தெரியுமா? ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலோட தெரியும் பாஸ்டர். பிளஸிங் ஸ்டான்லி பிளஸிங் யூத் மிஷனுடைய அதனுடைய ஸ்தாபகர். அவர் சொன்னாரு, நீங்கள் எப்பொழுதும் புன்முறுவலோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் புன்முறுவலோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது ஒருவர் தற்கொலை செய்ய வந்தாலும் அந்த தற்கொலை என்ன மாறிடும். இது சைக்காலஜிங்க. உங்களுடைய பிரதிபலிப்பு மற்றவர்களை மாற்றுங்க. உங்க முகமலர்ச்சி உங்கள் வாழ்க்கையில மற்றவர்களை மாற்றுங்க. உங்களுடைய பிஹேவியர் மற்றவர்களை மாற்றுங்க. நீங்க எப்படி வாழ்றீங்க, அந்த வாழ்க்கை முறை கிறிஸ்துவத்தை கொண்டு வரும். ஆகவே தான் சொல்றேன், ஆகவே அருமையான தேவ ஜனமே பாருங்கள், இப்படி நீங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா அது அவங்கள்ட்ட கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம விசாரிக்கும் போது கூட 2 விதமான துணி இருக்குது. என்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்றது வேற, என்ன எப்படி இருக்கிறீங்க, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்றது வேற. உடம்பு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்கறது வேற. இந்த துணி கூட கவனிக்கும். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இனிவரும் நாட்கள்ல இப்படி நம்ம நன்மை செய்வோம். நன்மை செய்யறதுலாம் ஏதோ காசு கொடுக்கறது இல்லைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம நன்மை செய்யணும். நம்மை குறித்து இந்த தேசம், நம்மை குறித்து இந்த சமுதாயம், நம்மை குறித்து நம்முடைய குடும்பம், நம்மை குறித்து நம்முடைய திருச்சபை மேன்மையாக எண்ணத்தக்க விதமாய் நன்மையான காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சோ ஆகவே இங்க பார்க்கிறோம், இந்த இடத்துல அவன் எழுந்து நின்றான். குற்றம் பிடிக்க வந்த அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகவே இயேசு நன்மை செய்தார். ஆமென். அவங்க வாயடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் அன்னைக்கு அவர் மேல அரெஸ்ட் பண்ண முடியல, அங்க போயிட்டாங்க. தேவ ஜனமே, ஆகவே நீங்களும் நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. நீங்களும் நன்மை செய்ய பழகுங்கள், நன்மை செய்யாமல் இருக்காதீர்கள். எப்படி இந்த நன்மையான விஷயத்தை செய்யலாம்? ஒரு காரியத்தை நீங்க காஸ்பல் சொல்றது ஒரு நன்மை, காஸ்பல் சொல்றது ஒரு நன்மை. இதை எப்படி செய்யலாம்? மத்திய 28:16-20 இயேசு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15 நீங்க போகும்போது வாரந்தோறும் இந்த வசனத்தை பார்த்துட்டு தான் போறீங்க. போய் சொல்றீங்களோ சொல்ல மாட்டீங்களோ, நான் எழுதி போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை
பிரசங்கியுங்கள். இது எப்படிங்க பிரசங்கிக்க முடியும்? அப்போஸ்தலர்களை பிடிச்சு அவங்க சிறையில வச்சு சொன்னாங்க, வார்ன் பண்ணாங்க. ரோம கவர்மெண்ட் சொன்னாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, வாயை திறந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் வேகமா 20ஆம் வசனம். எனக்கு நேரம் இல்லை, அதனால வேகமா போறேன். 4:20. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். ஐயா, நாங்கள் பேசாம இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் அதை ருசிச்சிருக்கோம். கண்டவைகளும் கேட்டவைகளும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, பேசாம இருக்க முடியாது. நாங்கள் சுவிசேஷம் சொன்னோம். ஒரு பாஸ்டம்மா ஒரு சபைக்கு ஒரு வாலிப பெண்ணை பார்த்து கேட்டாங்க, ஏமா நீ ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமாமா ரட்சிக்கப்பட்டேன். நீ யாருக்காக இயேசு பத்தி சொல்லி இருக்கீங்களா? நான் சொன்னதே இல்லம்மா. அந்த மாசமா சொன்னாங்க, நீ ஒரு மெய் கிறிஸ்தவனா இருந்தா மற்றவங்களுக்கு இயேசு பத்தி என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன ஒரு உண்மை சம்பவம். ரோஸ்லிண்ட் என்கிறதான ஒரு பெண், ஒரு வாலிப பெண்ணுக்கு இந்த பாஸ்டர் சொன்னாங்க, நீ காஸ்பல் அவளுக்கு சொல்லணும்னு சொல்லி. அந்த மகன் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய தோழிக்கு எப்படி காஸ்பல் சொன்னாங்க. இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க சுவிசேஷம் சொன்னது யாருன்னு சொன்னா, தன்னோடு கூட படிக்கிற ஒரு தோழி, பள்ளிக்கு செல்லுகிற ஒரு தோழி, அவங்க கூட ஒரு தோழிக்கு இந்த ரோஸ்லிண்ட் என்றவங்க, அவ பேர் என்ன சொன்னா மார்டல். அவ பேர் என்னன்னா மார்டல். மார்டலுக்கு சுவிசேஷம் எப்படி சொன்னாங்கன்னா, அவளை பார்த்து கேட்டாங்க, மார்டல் நீ மத்தேயு 24 அதிகாரத்தை வாசித்திருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அல்லேலூயா. நீ இப்படிதான் சுவிசேஷம் சொல்லணும். சபைக்கு வராதான்னு கேட்ட கூட, இந்த பட்டுப்புடவை ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர் அப்படின்னா, அது பட்டுப்புடவையிலே தான் இருக்கும், சபைக்கே வராது. நீங்க எப்பவுமே சத்தியத்தை கொண்டு போகணும். இவங்க அழகா சொன்னாங்க, 24 வாசிக்கிறீங்களா? ஓ, நான் வாசித்ததே இல்லையே. அப்ப அந்த மார்டலுக்கு இந்த ரோஸ்லிட் என்ன செஞ்சா ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த மத்தேயு 24 வாசித்து காமிச்சு, வாசிக்கும் போது என்ன எழுதிருக்குது? மத்தேயு 24 என்ன வருங்க, தேசத்துக்கு விரோதமா தேசம் எழும்பும், யுத்தம் வரும், கொலைகள் வரும், பிரச்சனை வரும், இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வருகை இருக்கும். அந்த வருகையில் நம்ம எப்படி போகணும் என்கிற விஷயம்லாம் வரும். அதுல ஒரு வசனம் 40ஆம் வசனம், அது மட்டும் நான் இங்க எடுத்துக்கணும் வேகமா. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். பாருங்க, இதை வாசிக்க சொன்னாங்க. வாசிக்க சொல்லிட்டு அந்த அருமையான அந்த மார்டல் கிட்ட கேட்டாங்க, மார்டல் நீ கைவிடப்படுகிற கூட்டத்தில் இருக்க போறியா, எடுத்துக்கொள்ளப்படுற கூட்டத்தில் இருக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க. மார்டல் என்ன சொல்லுச்சீங்க, ஐயோ நான் கைவிடப்படக்கூடாது, நான் எடுத்துக்கொள்ளப்படுற கூட்டத்துல நான் சேரணுமே, அதுக்கு நான் என்ன செய்யணும் பாருங்க. அழகா ஒரு அச்சுறுத்துகிற முடிவு கால நிகழ்ச்சியை சொல்லி அவளை உணர்த்தி வைத்து இப்ப காஸ்பல் சொல்றா. அதுக்கு இயேசுதான் வழி. அல்லேலூயா. இயேசு கொண்டு ஒப்புக்கொடு, ஞானஸ்நானம் எடுத்துக்க, சபைக்கு வா, அவரோடு கூட நெருங்கி உறவாடு, டெய்லி ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்ந்தா ஒரு நாள் இயேசு வருவார், அவரோடு கூட நீ கடந்து போக முடியும். அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமாதில் ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது, நான் அவரோடு பறந்து செல்ல போகிறேன். ஹல்லேலூயா. நீங்க நன்மை செய்ய நிச்சயம் கர்த்தர் செய்வார். அப்போ இந்த ரோஸ்லிண்ட் என்கிற அந்த பெண் நன்மை செய்தார். நான் சொன்னேன், ஜெபிக்கிறது ஒரு நன்மை, சுவிசேஷம் சொல்றது ஒரு நன்மை. அக்கினியிலிருந்து அவளை என்ன செய்யறோமா, தப்புவிக்கிற ஒரு செயல், ஒரு நரக ஆக்கினியிலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு செயல். நீங்க காஸ்பல் சொல்லுங்க. பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது பார்க்கிற நம்மிடத்துல காஸ்பல் சொல்லுங்க. காஸ்பல் சொல்லணும் என்பது தேவன் நமக்கு சொன்ன கட்டளை. இந்த பிரதான கட்டளையை நீங்க செய்யும் போது நீங்க நன்மை செய்வீங்க. கர்த்தர் அதன் வழியாக உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ரைட். கடைசியாக நன்மை செய்த ஒரு நபரை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோட வாருங்க, எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால், ரைட், உங்களுக்கு தெரியும் எஸ்தர் கதை தெரியாதவங்களே கிடையாது. எஸ்தர்
யூத ஜனத்திற்கு ஒரே நாளிலே வைக்கப்பட்ட அழிவிலிருந்து காக்கும்படி அவள் ஒரு முயற்சி எடுக்கிறார். அவள் எடுக்கவில்லை அந்த முயற்சி, அவளுக்கு ஒரு ராஜ மேன்மை கிடைத்தது. நான் சொல்றியா, நன்மை செய்யும்படியான தருணத்தை ஆண்டவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை நீ செய்ய வேண்டும். அதனாலதான் நீ எஸ்தர் பேர் எல்லாரும் வச்சிருக்காங்க. எஸ்தர் பேர் எங்க பார்த்தாலும் சொல்லப்படுது. காரணம் தெரியுமா? எஸ்தர் ஒரு பெரிய நன்மை செய்தான். ஏராளமான யூதர்களை உயிரோடு காப்பதற்கு அவள் ஒரு பெரிய தியாகத்தை செய்தாள். ஆகவே எஸ்தர் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, உங்கள் வாழ்க்கையில எஸ்தரின் தியாகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யூத ஜனங்கள் ஒரே நாளில் கொல்லப்படுகிற கட்டளை ராஜாவிடத்திலிருந்து பிறந்தது. ஆனால் அந்த கட்டளை எப்படி அவள் முதலாவது அவள் செய்கிறார்? மொர்தெகாய் சொல்கிற வார்த்தையை கேட்டு அவள் என்ன செய்கிறார்? முதலாவது அவள் அந்த காரியத்திற்காக துணிந்து நின்றதை பார்க்கிறோம். என்ன செய்யறார்? முதல் துணிச்சல் அவகிட்ட என்ன இருந்துச்சுன்னா என்ன செய்யறாங்க? அப்ப எஸ்தர் செய்த முதல் துணிவான காரியம் என்ன? என்ன செஞ்சாங்க? எஸ்தர் என்ன பண்ணா? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா. அல்லேலூயா. எப்படி உபவாசம் ஒரு ராணி ஒரு உபவாசம் போட்டு ஜெபம் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு நம்ம எக்கால கிறிஸ்துவ நீங்க கேட்டீங்கன்னா உபவாசம் போடுங்க பாஸ்டர், இந்தியாவில் நாங்கள் 2வது இடத்துல இருக்கிறோம். டயபெட்டிக் எல்லாருக்கும் சுகர் இருக்குது பாஸ்டர், ஒரு நேரம் கூட இருக்க முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது, மயக்கம் வந்துடும், நீங்க செத்து போக மாட்டீங்க. உபவாசிக்கணும். எஸ்தர் செய்த தியாகம் அதுதான். அதான் நன்மை. உபவாசிக்கணும். உபவாசித்து ஜெபிக்கிறார். எப்படி ஜெபம் பண்ணா? தனியா ஜெபம் பண்ண. எப்படி ஜெபம் பண்ணா? அவளும் அவளுடைய தாதிமார்களும் கூட்டி ஒரு பிரேயர் செல் உருவாக்குறார். அதனாலதான் நாங்க பிரேயர் செல் உருவாக்கி ஏன் வைக்கிறோம்னா, கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஒரு 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 ஜெபக்குழுவை உருவாக்குகிறார். தாதிமார்களோடு சேர்ந்து அல்லப்பவளும் புசியாமல் குடியாமல் உபவாசத்தை ஜெபிக்கிறார். ஒரே ஒரு நோக்கம், யூத ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அவர் உபவாசத்தை துணிந்து நிற்கிறார். பட்டினி கிடந்து அந்த ஜனங்கள் காக்கப்பட வேண்டும், ராஜா மனது மாற வேண்டும் என்று உபவாச ஜெபம் இருக்கிறார். இந்த துணிவு இது ஆவிக்குரிய ஒரு போராட்டம். ஆமென். இது மனிதர்களோடு போராடவில்லை, தேவனிடத்திலே தேவ சமூகத்திலே காத்திருந்து தன்னை ஒடுக்கி அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இந்த ஜெபங்களுக்கு பின்பு அவள் துணிந்து நின்றது மட்டுமல்ல, துணிந்து சென்றாள். எங்கே சென்றாள்? ராஜா இருக்கிற முற்றத்துக்கு அவள் போனாள். ராஜா இருக்கிற அந்த முற்றத்திற்கு யாரும் போக முடியாது. அங்க 144 போட்டிருக்காங்க. சுட்டுடுவான், அவன் சுட மாட்டான், வெட்டிடுவான் இல்லையா? ராஜா சொல்றார், நீங்கள் சட்டத்தின் மீறி நுழைந்தால் யார் இருந்தாலும் தலை துண்டிக்கப்படும். அப்படிப்பட்ட கடுமையான சட்டம் இருந்த போது எஸ்தர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுங்களா? இப்ப மழை பெஞ்சதுன்னா நிறைய பேர் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. அடுத்த வாரம் நீங்க கிளம்பி வரும்போதே ஒரு தூத்தல் போடுன்னு வச்சுங்களேன், அவர் பாஸ்டர் ஜோமனிக்கு வர நமக்கு போயிட்டா ஜுரம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். நன்மை செய்யுங்க. அப்ப பாருங்க, நான் செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். அவள் துணிந்து நின்றாள், எழுந்து துணிந்து நின்றாள், துணிந்து சென்றாள். அல்லேலூயா. அவருடைய துணிச்சலை தேவன் பார்த்தார். அல்லேலூயா. முதலாவது ராஜாதி ராஜாவாகிய தேவனிடத்தில் பேசிவிட்டு இந்த பூமியில் இருக்கிற சாதாரண ஒரு ராஜாவை பார்க்க சென்றார். இந்த பூமியில் இருக்கிற எந்த சட்ட திட்டங்களும் அந்த ராஜாவுக்கு மாதிரி ஒன்று நிற்க முடியாது. ஆகவே இந்த கருமையான தேவனுடைய ஜனங்களை ஆராதிக்கிற தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன். அதனாலதான் பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொடுத்தாங்க, தேவனுக்கு முன்பாக நிற்காத நீங்கள் எங்கெங்கே நிற்பீங்க? ஆண்டவருக்கு முன்பாக கண்ணீர் வடிக்காத நீங்கள் மனுஷனுக்கு முன்னாடி கண்ணீர் வடிப்பீங்க. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு இடம், தேவ சமூகத்தில் உங்கள் கண்ணீரை வடிக்கணும், உங்கள் இருதயத்தை ஊற்றணும், உங்கள் விண்ணப்பத்தை வைக்கணும். ஆகவே நீங்க அங்க காத்திருந்தா வேற எங்க போனாலும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க தேவை சந்திக்கப்படும். பாருங்க, நீங்க நான் ஜெபம் பண்ணா நீங்க போனதுமே கிடைச்சிருச்சு, போனதுமே நடந்தது. எப்படி நடந்தது? நீ முதலாவது ராஜாவை நீ சந்தித்து விட்டபடினால் இது நடந்தது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த முறையை தான் எஸ்தர் ஃபாலோ பண்ணினா. பாருங்க, நன்மை செய்யணும்னு அவர் துவங்கின போதே கர்த்தர் அவருக்கு துணை நின்றார். அல்லேலூயா. ராஜாவின் மனம் மாறியது. ராஜா பொற்செங்கோலை நீட்டினார். செங்கோல் நீட்டப்பட்ட நுனியை போய் தொட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அந்த மனிதன் பாதுகாக்கப்படுவார். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி ஒரு வேண்டுதல் என்ன என்று இவள் கேட்கவில்லை, அவனே கேட்க வைத்தார் ஆண்டவன். அவ்வளவு பெரிய நல்லவர். பாருங்க, நன்மை செய்த எஸ்தர் இன்று வரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல எஸ்தர் என்ற புஸ்தகத்தை இங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே எஸ்தருடைய தியாகத்தை பாருங்க, எஸ்தருடைய துணிவை பாருங்க.
நன்மை செய்யணும், என் ஜனம் காக்கப்படணும் என்கிற ஒரு இருதயம் அவளுக்கு இருந்தது. ஆகவே இங்கு 4 பேரை நான் உங்களுக்கு சொன்னேன். 4 பேரை உங்களுக்கு சொன்னேன். பாதி ராத்திரியில வந்து உதவி கேட்ட என் நண்பர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி தான் மிகவும் நேசிக்கிற அந்த நண்பரின் கதவை தட்டின அவனுக்கு கதவு திறக்கப்பட்டது. நன்மை செய்வர்களுக்கு கதவு திறக்கப்படும். நன்மை செய்வர்களுக்கு பொற்செங்கோல் நீட்டப்படும். நன்மை செய்கிற போகிற ஊழியக்காரனுக்கு அவன் மேல் குற்றச்சாட்டு வராது. செத்தாலும் அந்த பிள்ளை உயிரோடு கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான நன்மை செய்யும்படியாக கடந்து போன இயேசு கிறிஸ்துவை யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் முன்பாக யாரும் பேச முடியவில்லை. ஏனென்றால் அவர் ஓய்வு நாளில் நன்மை செய்திருக்கிறார். நீங்கள் நன்மை செய்கிறீர்களா? நன்மை செய்ய வாய்ப்பு இருந்த போதும் அதை தவறவிட்டவர்களை சொன்னேன். இன்றைக்கு நன்மை செய்த சில நாள் வரை குறித்து சொன்னேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு சாதாரண விசுவாசம் உள்ள நன்றி இருதயம் உள்ள ஒரு மனிதனை சொன்னேன். நாம் எல்லாரையும் படைத்த சர்வ வல்லவராகிய தேவகுமாராகிய கிறிஸ்து இயேசுவை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பூமியிலே கர்த்தருடைய பணிக்கென்று அழைக்கப்பட்டு தான் பரதேசியா தேவ பணியை செய்து கொண்ட ஊழியக்காரனை குறித்து சொன்னேன். இறுதியாக பட்டத்து ராணியா இருந்த எஸ்தரை குறித்து சொன்னேன். இவங்கெல்லாம் நன்மை செஞ்சாங்க. ராணியா இருந்து நன்மை செஞ்சாங்க. தேவனாய் இருந்து நன்மை செஞ்சார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியனாய் இருந்து அவர் நன்மை செய்தார். நன்மை செய்வனுடைய பெயர் இன்றைக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் பெயர் எழுதப்பட்டிருக்கும். உன் பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னை இந்த சமுதாயம் மேன்மையாக சொல்லும். உங்கள் அசைவிலே, உங்கள் பார்வையிலே, உங்கள் வார்த்தையிலே, உங்கள் நடக்கையிலே, உங்களுக்கு தேவன் கொடுக்கிறதிலே நன்மை செய்ய பழகுங்கள். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே ஒரு அறுவடை உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், எப்படி இவள் கேட்ட உடனே ராஜா இறங்கினார். அதுக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம். பிள்ளைங்களுக்கு முதல் வசனம் சொல்லிக் கொடுக்கும் போது அந்த வசனத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. எந்த சங்கீதம்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவ்வளவு குட்டி பசங்க சொல்லுவோம் இல்லையா? இந்த வசனத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மளுக்கும் ஓரளவுக்கு அது தெரியும். ஏன்னா வசனம் ரொம்ப கம்மி இல்லையா? அதை வயகாட படிச்சு வச்சிருக்கோம். இந்த 23ஆம் சங்கீதத்தை ஒரு நடிகர், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு மேடையில் தோன்றி அந்த வசனத்தை அதை நகைச்சுவையோட அதை நடித்து காண்பித்து அதனுடைய தொனி ஏற்ற இறக்கத்தை செய்து ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி நல்ல நளினத்தோடு அந்த வசனத்தை அவர் சொன்னார். கர்த்தர், நான் கூட சொல்லி சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படி அந்த மாதிரி அவர் நடிச்சு எல்லாரும் புரியுற மாதிரி எல்லாரையும் கவரத்தக்க விதமாக அந்த நடிகர் நடித்து காண்பித்தார். நடிச்சு முடிச்சதும் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கை தட்டினாங்க, பாராட்டாங்க. சூப்பரா இந்த சங்கீதத்தை விளங்குற மாதிரி நீங்க நடிச்சு சொன்னீங்க ஐயா, அருமையா சொல்லிட்டீங்க அப்படின்னு பாராட்டினாங்க. அடுத்தது ஒரு போதகர் எழுந்து அந்த மேடைக்கு போனார். அல்லேலூயா. இந்த வயசான போதகர் அவர் எழுந்து உருக்கத்தோடு அந்த சங்கீதத்தை வாசித்தார். கனிவோடு அந்த சங்கீதத்தை வாசித்தார். உள்ளுணர்வோடு அந்த சங்கீதத்தை வாசித்தார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையவில்லை. அந்த சங்கீதத்தை வாசித்தார். அவர் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று அவர் உருக்கத்தோடு பாரத்தோடு அந்த உள்ளுணர்வோடு அவர் சொல்ல 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 அவர் வாசிக்க ஜனங்களுடைய இருதயம் உடைஞ்சு எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நடிகர் கேட்டார், நான் இவ்வளவு காரியங்களை நான் அந்த சங்கீதத்தை சொன்ன போது எல்லாரும் எனக்கு கைத்தட்டு தட்டினாங்க, சந்தோஷப்பட்டாங்க. நான் எல்லாரும் நான் சிரிக்க வைக்கத்தான் முடிஞ்சது. உங்களால் இருதயத்தை உடைத்து அழ வைக்க முடிந்தது எப்படி என்று கேட்டார். ராஜா மனசை மாற்ற முடியுமா? சட்டத்தை மாற்ற முடியுமா? சூழ்நிலையை மாற்ற முடியும். அதுக்கு தான் இந்த கதையை நான் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். அவர் சொன்னார், உங்களுக்கு 23ஆம் சங்கீதம் தான் தெரியும், ஆனால் எனக்கு அந்த மேய்ப்பரை தெரியும். அல்லேலூயா. அந்த மேய்ப்பரை எனக்கு தெரியும். நாங்கள் கண்டது, நாங்கள் தொட்டது, நாங்கள் பார்த்தது அந்த தேவனை. அல்லேலூயா. அதனால தான் தைரியமா பேசுறோம், அதனால தான் தைரியமா போய் ஜெபம் பண்றோம். ஆகவே எஸ்தர் இந்த முறையை பின்பற்றினார். தேவனோடு அவள் பழகினாள், தேவனோடு தன் இருதயத்தை ஊற்றினாள். அதன் பின்பு ராஜாவிடத்தில் போகும்போது நடுங்கி போல, பயந்து போல, சாதாரணமா போன ராஜா மனது மாறியது.
கர்த்தரின் மேய்ப்பராக வசனத்தை படிச்சுட்டு டைலக்ட் பண்றது கிடையாது வாழ்க்கை. அதை ருசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நீங்கள் ருசிக்க வேண்டும். அதை ருசித்தவர் அதை படித்த போதுதான் இருதயங்களுடைய ஆரம்பித்தது. அல்லேலூயா. உனக்கு மேய்ப்படை தெரியும், உனக்கு 23ஆம் சங்கீதம் தெரியும், ஆனால் எனக்கு அந்த நல்ல மேய்ப்பரை தெரியும். அல்லேலூயா. நாம் யாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். மீட்பரா இயேசு இருக்கின்ற போது தேவன் நம்மோடு இடைப்படுத்த எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் இந்த ஆராதனை மிக சிறப்பித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமா தேவன் தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மோடு இடைப்பட்டார், அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் ஏறெடுத்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு பயனுள்ள நாளாக தேவ சமூகத்திலே அநேக விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆமென் கிருபை கொடுத்தாரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் யாவரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Hallelujah, 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 hallelujah.
பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானம் இன்னும் இன்னும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட என்றும் சேஷமாய் திருமணத்தில் இணைக்கப்படுகிற பிள்ளைகளோடு கூட இன்னும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.